எல்லோருக்கும் வணக்கம். கிராம உத்தியோகத்தர் சேவையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2025 2025 என்று அழைக்கப்பட்டாலும் 2026 தான் பரீட்சை நடைபெறும். இது தொடர்பான டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களை உள்ளடக்கிய புதிய செயலமர்வு தொடரின் முதலாவது செயலமர்வு மொழி பிரயோகம் மற்றும் கிரகித்தல் தொடர்பான செயலமர்வில் சந்திக்கிறோம். இந்த செயலமர்வுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நான் பிள்ளைகளோட சில முக்கியமான விடயங்கள் தொடர்பில் கலந்து பேசுறதுக்கு விரும்புகிறேன். ஒரு விடயம் ஞாபகம் வச்சிருக்க வேண்டும் பிள்ளைகள். இப்போ உங்களுடைய இந்த பரீட்சைக்கான பாடத்திட்டம் பற்றிய அறிவு உங்கள்கிட்ட இருக்குது என்று நான் நம்புகிறேன். என்ன இந்த பாடத்திட்டம் தொடர்பான அறிவு உங்கள்கிட்ட இருக்கு. நீங்கள் எல்லாரும் அந்த வர்த்தமானி அறிவித்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படித்தானே? 3 பாடங்கள் கொண்டதாக அது இருக்கு. 3 பாடங்கள் கொண்டது. மொழி பிரயோகம் மற்ற நுண்ணறிவு கண்டு இருக்குது. அது அப்படி இல்லை, சரிதானே? மொழி பிரயோகம் மற்றும் நுண்ணறிவு என்கிறது தவறுதலான மொழிபெயர்ப்பு. நீங்கள் அதை மொழி பிரயோகம் மற்றும் கிரகித்தல் என்று சொல்லி பார்த்து கொண்டீங்கன்றா சரி. மொழி பிரயோகம் மற்றும் கிரகித்தல் அது 1.5 மணித்தியால பேப்பர். பொது அறிவு 1.5 மணித்தியால பேப்பர். ஐக்கியூ 1 மணித்தியால பேப்பர். அப்போ இந்த மொழி பிரயோகம் தொடர்பாகத்தான் நானும் நீங்களும் கலந்து பேசிக்கொண்டு வார். இப்போ மொழி பிரயோகத்தில் என்ன கேட்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த மொழி பிரயோகம் தொடர்பான பாடத்திட்டம், எழுத்து பரீட்சைக்கான பாடத்திட்டத்தில் அந்த பகுதியை கொஞ்சம் நீங்கள் பார்க்க வேணும். இவ்வினாபத்திரம் பரீட்சார்த்தியின் கருத்துக்களின் வெளிப்பாடு. கருத்துக்களை வெளிப்படுத்துகிற திறன், புரிந்து கொள்ளுதல், எழுத்துப்பிழை, மொழி மற்றும் கட்டுரை, கொடுக்கப்பட்ட கடிதத்தை வரைவு செய்தல், கொடுக்கப்பட்ட உரையை சுருக்கமாக கூறுதல், கொடுக்கப்பட்ட வாக்கியத்தின் கருத்தை ஒரே வாக்கியத்தில் எழுதுதல் மற்றும் எளிய இலக்கணத்தை பயன்படுத்துதல் போன்ற அறிவை பரீட்சித்து பார்க்கும் விடயம் சார்ந்த வினாக்களை கொண்டமைந்திருக்கும். சகல வினாக்களுக்கும் விடையளித்தல் வேண்டும். அப்போ இங்கே தரப்பட்டிருக்க எல்லா வினாவுக்கும் விடையளிக்க வேண்டும். அப்போ இந்த பிள்ளைகள் நீங்கள் பார்க்க வேணும். இதில் புரிந்து கொள்ளுதல் என்பது தொடர்பாக இப்படி உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம் என்கிறதை பற்றி பார்க்க வேண்டும், சரிதானே? புரிந்து கொள்ளுதல் என்பதை பற்றி கேள்வி கேட்கிறதாக இருந்தால் ஒரு உரைப்பகுதியை தந்து போட்டு அந்த உரைப்பகுதியில் 5 கேள்வி கேட்கலாம். உங்களுடைய புரிந்து கொள்ளும் திறனை பார்க்கறதாக இருந்தால் இப்படி அவதானிக்கலாம். ஒரு உரைப்பகுதியை தருவார்கள், தந்து போட்டு அதில் 5 கேள்வி. பெரும்பாலும் இப்படின்னா ஒரு கேள்வி தான் போடுவார். 1.5 மணித்தியால பேப்பர் தானே, இதுக்குள்ள கட்டுரை, கடிதம், சுருக்கம் எல்லாம் பெற போகுது. சரியா? அவதானமா இருக்கணும். கட்டுரை, கடிதம், சுருக்கம் இல்லாமல் 1.5 மணித்தியாலத்தில் எழுத இல்லாத பேப்பர் தான் போடுவார்கள் உண்மையில். இப்போ கடைசியாக வடக்கு மாகாண சபையின் போட்டி பரீட்சை எழுதினாங்களுக்கு தெரியும் 2.5 மணித்தியால பேப்பர் அதை எழுதுற 3.5 மணித்தியாலம் வேணும். இந்த 1.5 மணித்தியால பேப்பரும் அப்படி போட்டிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் நடந்த பரீட்சைகளில் அவ்வாறு 1.5 மணித்தியாலத்துக்குள்ள கடிதம், கட்டுரை, சுருக்கம், அறிக்கை எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே புரிந்து கொள்ளுதல் என்பதை 2 விதமாக கேட்கலாம் பிள்ளைகள்கிட்ட. ஒன்று பந்தியை தந்து போட்டு கேள்வி கேட்கிற, அடுத்த பந்தியை தந்து போட்டு கூற்றுக்களை தருகிறது, ஆம் இல்லை என்று சொல்லி பதிலளிக்கிறது. அதுவும் புரிந்து கொள்வதை மதிப்பீடு செய்யலாம். உங்களுக்கு விளங்குது கொண்டு பார்க்கறது அப்படியும் பார்க்கலாம், சரிதானே? இன்னும் சில வடிவங்கள் இருக்குது. பந்தியை தந்து போட்டு அதுக்குள்ள 4 கூற்றை போட்டு சரியான கூற்று எதென்று சொல்லி அடையாளம் காண்றது, அல்லது 3 கூற்று போட்டு சரியான கூற்று அடையாளம் காட்டுறது. இந்த வடிவங்கள்ல கேட்கலாம். அப்ப இதுல நீங்கள் பெரிய ஆக்களோட சேர்ந்து பயிற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. பிரின்சிபல் சர்வீஸ் படிக்கிற ஆக்களோட எல்லாம் சேர்ந்து நீங்க படிக்கிறீங்க. அப்போ இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு தரம் நொட்டிடாது, சரியா? இந்த விடயத்துல நீங்க ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. கருத்துக்களினுடைய வெளிப்பாடுங்கிறதையும் நாங்கள் அப்படித்தான் எடுக்கலாம். கருத்துக்களினுடைய வெளிப்பாடுங்கிறதையும் பந்தியை தந்துட்டு கேள்வியை கேட்கிறதோ அல்லது கூற்றுக்களை மதிப்பிடுகிறதோ இந்த விதமாக. அப்போ கருத்துக்களின் வெளிப்பாட்டில் சரி, புரிந்து கொள்ளுதல்ல சரி, நீங்கள் ரொம்ப கடினமான பயிற்சி எல்லாம் செய்கிறீங்க. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளை. ஆனால் எழுத்துப்பிழை, மொழி என்கிற விடயங்கள் சின்ன சின்ன பகுதி, அதில் நாங்கள் சறுக்கிடுவோம், சரியா? இந்த பகுதியை நாங்கள் எங்களுக்கு நடக்கிற பிரத்யேகமான செயலமர்வுகளில் படிக்கவும். அதே போல கட்டுரை எல்லாம் அவர்களுக்கு படிப்பிக்க மாட்டோம், பெரியாக்களுக்கு படிப்பிக்க மாட்டோம், பிள்ளைகளுக்கு தான் பார்க்கும். கடிதம் எழுதுகிறது, மற்றது கொடுக்கப்பட்ட உரையை சுருக்கமாக கூறுறது, அது எல்லாம் உங்களுக்கு ஓகே, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன
கொடுக்கப்பட்ட உரையை சுருக்கமாக கூறுதல். நான் திரும்பவும் பிள்ளைகளுக்கு அந்த வீடியோ போட்டு விடுறேன். பெரிய பந்தியை சுருக்கி எழுதுறது, சின்ன பந்தியை சுருக்கி எழுதுறது. இப்போ கொடுக்கப்பட்ட உரையை சுருக்கமாக கூறுதல் என்று சொல்றது பெரிய சுருக்கம். அடுத்தது கொடுக்கப்பட்ட வாக்கியத்தின் கருத்தை, அதாவது கொடுக்கப்பட்ட வாக்கியம் என்று அவர்கள் சொல்றது கொடுக்கப்பட்ட பந்தியா கருத்தை ஒரே வாக்கியத்தில் எழுதுதல், இதெல்லாம் சரி. இப்ப உங்களுக்கு பிரச்சனை எதென்றால் எழுத்துப்பிழை, மொழி, அடுத்தது எளிய இலக்கணத்தை பயன்படுத்துதல். இந்த பகுதிகளில் நாங்கள் படிக்க வேண்டும். எங்களுடைய இந்த பிரத்யேகமான செயல்முறைகளை நாங்கள் கூட இந்த விஷயத்துல பார்க்க வேண்டும். அதே போல கட்டுரை எழுதுறது, கடிதம் எழுதுறது, இவற்றை பற்றிய நாங்கள் ஒரு தெளிவுக்கு வர வேணும். இன்றைக்கு நான் பிள்ளைகளோட இதை பற்றிய விடயங்களை தான் பேச போகிறேன். இதில் இருக்கக்கூடிய சில விடயங்களை நாங்கள் இன்றைக்கு பேசுவோம். சரிதானே? இந்த மாதிரியான பகுதிகளை எடுத்து வச்சுக்கொண்டு நாங்கள் கதைப்பதன் மூலமாக ஓரளவுக்கு வெற்றிகரமாக எங்களோட பரீட்சைக்குரிய எல்லா உள்ளீடுகளையும், பாடத்திட்ட உள்ளீடுகளையும் நாங்கள் பூர்த்தி செய்ய முடியும். ஏற்கனவே பிள்ளைகளுக்கு ஒரு பாஸ் பேப்பர் ஒன்று போட்டிருந்தேன் நான். அது எம்எஸ்ஓ எக்ஸாம், லிமிட்டட் எம்எஸ்ஓ எக்ஸாமுக்கு உரியது. என்னுடைய உத்தேசம் உங்களுக்குரிய வினாத்தால் 2 பகுதிகளாக இருக்கும் பிள்ளைகள். ஒன்று பார்ட் 1, அது எழுதுறதாக இருக்காது, பெரும்பாலும் எம்சிக்யூ டைப்பில் கொஞ்சம் கேள்வி தருவினம். அடுத்தது பார்ட் 2, அதுக்குள்ளே எழுதுறதாக இருக்கும். அதுக்கு தான் இந்த கடிதம், கட்டுரை, சுருக்கம், இந்த மாதிரியான விடயங்கள் வருகிறதாக இருக்கும். எளிய இலக்கணத்தை, எழுத்து பிழைகளை பார்க்கிறதாக இருந்தால் அது நிச்சயமா எழுதுறதாக இருக்க இயலாது. ஒரு பல்தெரிவு வினாக்கள் எம்சிக்யூ டைப்ல தான் அந்த வினாக்கள் வருவதாக இருக்கும். சரியா? அப்ப நாங்கள் முதல்ல இந்த கட்டுரை, கடிதம் சம்பந்தமான பகுதிகளுக்குள்ள நான் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறேன். சரி, இப்ப இதுல முதலாவது பாருங்க தந்திருக்காங்க. இந்த வினாவை நாங்க இப்படி வச்சுக் கொள்வோமே. இதுல பாருங்க, கட்டுரை தந்திருக்காங்க. ஒரே ஒரு கட்டுரை தான். பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு 200 இருந்து 250 சொற்கள் அளவில் பகுப்பாய்வு கட்டுரை ஒன்று எழுதுக, பொருத்தமான தலைப்பு ஒன்றையும் இடுக என்று சொல்லி போட்டிருக்காங்க. சரியா? இப்போ நாங்கள் இது வந்த கட்டுரை என்கிறதால இதை திருப்பி கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிறதால நாங்கள் பெருமளவுக்கு இந்த கட்டுரையை அவர்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கேட்கிற விடயங்களை பாருங்க. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற விவசாய பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்துவதன் ஊடாக உள்நாட்டு விவசாயிகளின் பொருளாதாரத்தை விருத்தி செய்யலாம். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற விவசாய பொருட்களின் இறக்குமதியை எப்படி கட்டுப்படுத்துறேன்னு இன்னைக்கு பகல் யாரோ என்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற விவசாய பொருட்கள் என்றால் அது உள்நாட்டில் தானே இருக்கும், அது எப்படி இறக்குமதி செய்யப்படும் என்கிற ஒரு கேள்வி அவங்கள்ட்ட. சரிதானே? ஒரு தம்பி ஒரு தான் கேட்டிருந்தானே, இல்லை உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற விவசாய பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்தல் என்று சொல்லி இருக்கிறீங்க. எப்படி உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற விவசாய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும்? இப்ப இங்க கருத்து என்னென்றால், உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற விவசாய பொருட்களின் அதே வகையை வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்வதை கட்டுப்படுத்த வேணும். உள்நாட்டில வெங்காயம் உற்பத்தி செய்யப்படுது என்றால் வெளிநாட்டில இருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்யறதை கட்டுப்படுத்த வேண்டும். உள்நாட்டில உருளைக்கிழங்கு உற்பத்தி செய்யப்படும் போது வெளிநாட்டில இருந்து உருளைக்கிழங்கு உற்பத்தி செய்தால் இங்கு உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படும். சரிதானே? அப்ப இதுதான் அது இந்த அடிப்படை. அப்ப விவசாயிகளின் பொருளாதாரத்தை விருத்தி செய்யலாம் என்று சொல்லிட்டு அதுக்கு கீழே 4 விடயங்கள் சொல்லி இருக்கிறாங்க. உள்நாட்டு விவசாய உற்பத்தியை பிரபல்யப்படுத்துவதன் தேவை, அதாவது உள்நாட்டு விவசாய உற்பத்திக்கு அறிமுகத்தை வழங்குவது, உள்நாட்டில் செய்யப்படுகிற உற்பத்தி பொருட்களுக்கான வாய்ப்பினை வழங்குவது, பிரபல்யம்ன்றது அதுக்கு ஒரு பப்ளிசிட்டியை கொடுக்கிறது, மக்கள் மத்தியில அந்த உள்நாட்டு விவசாய பொருட்களை அறிமுகம் செய்வது, அதன் தேவை என்ன. அடுத்தது, இவ்வாறு அறிமுகம் செய்கிற போது ஒரு நிகழ்வு நடக்கும். பிள்ளைகள் உள்நாட்டில் விவசாய உற்பத்தியை அறிமுகம் செய்கிற போது சந்தை வாய்ப்பு, வருமானம் போன்றவை அதிகரிக்க மக்கள் கூடுதலாக உற்பத்தி செய்ய தொடங்க வேண்டும். அப்ப உள்நாட்டு தேவையை விட உற்பத்தி கூடிடும் ஒரு கட்டத்தில்.
உள்நாட்டு விவசாய உற்பத்திகளை நாங்கள் பிரபல்யப்படுத்துகிற போது அதை பிரபல்யப்படுத்துறதுக்கான தேவை ஏன் பிரபல்யப்படுத்த வேணும் என்கிறதை பற்றி ஒரு பந்தி எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அப்படி பிரபல்யப்படுத்துகிற போது என்ன நடக்கும் என்றால் விவசாயிகள் ஈடுபாட்டோடு உற்பத்தி செய்வார்கள். அந்த உற்பத்தி செய்கிற நேரம் உள்நாட்டு தேவையை விட கூட உற்பத்தி செய்து விடுவார்கள். இப்போது மிகையான உற்பத்தியை நாங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும், தவிர்க்கலாம். ஏற்றுமதி செய்யாவிட்டால் விவசாயி பாவம், சரிதானே? அப்போ ஏற்றுமதி செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன? அப்ப ஏற்றுமதி செய்வதாக இருந்தால் தரமான உற்பத்தியை மேம்படுத்த வேண்டும். சாதாரணமான பொருட்களை ஏற்றுமதி செய்யலாது, உற்பத்தி தரமாக இருக்க வேண்டும். அவ்வாறு தரமான உற்பத்தியை செய்யறதுக்கு விவசாயிகளை எப்படி ஊக்குவிக்கலாம்? அடுத்தது அதுல அதிகாரிகள், அரசு அலுவலர்களுடைய பங்கு என்ன? இந்த விடயத்தில் அரசு அலுவலர்கள் எவ்வாறு தங்களுடைய பங்களிப்பை வழங்கலாம் என்ற 4 உப தலைப்புகளின் கீழ் இந்த கட்டுரையை வரைய சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு தலைப்பும் போடுங்க என்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் விவசாயத்துறையை மேம்படுத்துவதன் மூலமாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் அல்லது நாட்டின் பொருளாதாரத்தை உறுதிபட செய்தல், உறுதியடைய செய்தல் என்பது போல ஒரு தலைப்பை கொடுக்கல, சரிதானே? இப்படியான தலைப்புகள்ல பிள்ளைகள் நீங்கள் சில கட்டுரைகளை தேடிக்கொள்ள வேண்டும். உங்கள்ட்ட கேட்கக்கூடிய கட்டுரைகள் இந்த வகையானவையாக அமையும். இப்ப அண்மையில இயற்கை அனர்த்தங்கள் இலங்கையில ஏற்பட்டிருக்கு. இயற்கை அனர்த்தத்தை மனுஷன் தடுக்கலாம், அது இயல்பான என்ன? இயற்கை அனர்த்தத்தை மனிதன் தடுக்கலாமோ? மனுஷனுக்கு அந்த வெள்ளமே இல்லை. இயற்கை அனர்த்தம்ன்றது நடக்கும். ஆனால் இயற்கை அனர்த்தத்தினாலே ஏற்படக்கூடிய அழிவுகளை மனிதன் கட்டுப்படுத்தலாம். அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் மூலமாக இயற்கை அனர்த்தங்களில் இருந்து மக்கள் பாதுகாப்பு பெறுகிற வழிமுறைகளை நாங்கள் பார்க்கலாம். அது முக்கியம், சரிதானே? அப்ப இயற்கை அனர்த்தங்கள்ல இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழிமுறைகள் தொடர்பாக ஒரு கட்டுரையை நாங்கள் எழுத வேண்டும். அப்ப இயற்கை அனர்த்தம் என்றால் என்ன? சரிதானே? இயற்கை அனர்த்தம் என்றால் என்ன? முதலாவது கேள்வி குறித்து வச்சுக் கொள்ளுங்க. இயற்கை அனர்த்தம் என்றால் என்ன? அதோட சேர்த்து, அந்த முதலாம் கேள்வியோட சேர்த்து இயற்கை அனர்த்தத்தின் வகைகள். சரி, அடுத்தது இயற்கை அனர்த்தத்தின் போது எதிர்கொள்ளப்படும் பாதிப்புகள் என்ன? இயற்கை அனர்த்தத்தினாலே ஏற்படுகிற பாதிப்புகள், வகையான பாதிப்புகள் ஏற்படும். மூன்றாவது, இந்த அனர்த்தங்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக, இயற்கை அனர்த்தங்களில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அனர்த்தத்தின் முன், அனர்த்தத்தின் போது, அதற்கு பின் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள். அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அனர்த்தங்களுக்கு முன்பாக, அனர்த்தங்கள் நிகழும் போது அதன் பின் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். அனர்த்தங்களை கட்டுப்படுத்துவதில் வெவ்வேறு துறையினர் ஆற்றக்கூடிய பங்களிப்புகளாகவும் நாங்கள் இதை சொல்லலாம். அனர்த்தத்துக்கு முன்னர், அனர்த்தத்தின் போது, அனர்த்தத்தின் பின்னர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை வெவ்வேறு துறையினர், அதாவது பொதுமக்கள், அரசாங்கம், தனி மனிதன், ஒவ்வொரு மனுஷரும் என்ன செய்யலாம்? சமூகமாக எப்படி செயற்படலாம், அரசாங்க கட்டமைப்பு எப்படி தொழிற்படலாம் என்கிற மாதிரியாக விடயங்களை உள்ளடக்கி ஒரு இயற்கை அனர்த்தம் பற்றிய ஒரு கட்டுரை ஒன்றை நீங்கள் தயார் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க, சரிதானே? இயற்கை அனர்த்தம் என்றால் என்ன? அதை எப்படி வகைப்படுத்தலாம்? இரண்டாவது, இயற்கை அனர்த்தங்களை ஏற்படுத்தும் காரணிகள், இயற்கை அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள், இயற்கை அனர்த்தத்தின் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள், எவ்வகையான பாதிப்புகள் ஏற்படுது. மூன்றாவது விடயமாக இயற்கை அனர்த்தத்தை தடுப்பது தொடர்பாக, இயற்கை அனர்த்தங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பில் அதனுடைய முன்னாயத்த பணிகள், அனர்த்தத்தின் போதான நடவடிக்கைகள், அதாவது மீட்பு பணிகள், அனர்த்தத்தின் போதான மீட்பு நடவடிக்கைகள், அனர்த்தத்தின் பின்னான
மீள்கட்டுமான நிவாரணம் அளித்தல் நடவடிக்கைகள் போன்றவை இவ்வாறு மேற்கொள்ளப்படலாம். இதில் தனிநபர்கள், சமூக நிறுவனங்கள், அரசாங்கம் போன்றவை இவ்வாறு தொழிற்பட இயலும் என்பது போல ஒரு கட்டுரைக்கு நீங்கள் தயார் செய்ய பாருங்க. சரிதானே? தேடி பாருங்க. நான் ஒரு சேலமருவில் பிள்ளைகளுக்கு இதை பற்றி செவ்வாய் பார்ப்போம். அடுத்த சேலமருவில் பார்ப்போம். உங்களுக்கு நடைபெறுகிற பிரத்யேகமான அடுத்த சேலமருவில் இதை பற்றி செவ்வாய் பார்ப்போம். அப்போ நாளைக்கு இருக்காது. அடுத்து வருகிற சேலமருவில் நீங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கிறீங்க, என்னென்ன விடயங்கள் இருக்கு என்பது தொடர்பாக பார்க்கலாம். இது முக்கியமான ஒன்று பிள்ளைகள். சரியா? இதை பற்றியது பார்க்கறது நல்லது. அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடிய இப்போ சமகால விடயம் தொடர்பாக உங்கள்கிட்ட கேட்கறது என்று கேட்டால் இன்னொன்று சொல்லலாம். இந்த இணையவழி கல்வி தொடர்பாக கேட்பார்கள். இதுதானே, இணையவழி கல்வி தொடர்பில் கட்டுரைகள் கேட்கப்படலாம். நீங்கள் யாராவது வடக்கு மாகாண சபை எம்எஸ்ஓ எக்ஸாம் வகுப்பில் இருந்திருந்தால் இந்த விடயம் நான் அவர்களோட பேசி இருக்கிறேன். ஆனால் புதியவர்களும் இருப்பதால் நான் அதை பேச வேண்டி இருக்கு. அப்போ இணையவழி கல்வி என்று சொல்லி கேட்கப்பட்டால் இணையவழி கல்வியின் அறிமுகத்தை நீங்கள் முதல் சொல்லுவோம். இணையவழி கல்வி தொடர்பாக கேட்கிறதாக இருந்தால் அவர்கள் ஒரு 4-5 விஷயத்தை அதுக்குள்ள உள்ளடக்க கேட்பார்கள். ஒரு இணையவழி கல்வி தொடர்பாக அதனுடைய நன்மை தீமை தொடர்பான ஒரு பகுப்பாய்வு கட்டுரைதான் கேட்பேன். இப்போ நீங்கள் முதலாவது இணையவழி கல்வி தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். இணையவழி கல்வி என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுக்க வேணும். இலங்கையில இணையவழி கல்வியின் அறிமுகத்தை பற்றி சொல்லுவோம். COVID-19 தொற்று நோய் காலத்துல தான் கட்டாய தேவையாக இந்த இணையவழி கல்வி வளர்ச்சி பெற்றது. இலங்கையில இணையவழி கல்வியினுடைய அறிமுகத்தை சொல்லிட்டு இணையவழி கல்வியினால கிடைக்கிற முக்கியமான நன்மைகள் என்ன, 3வது விடயம் இணையவழி கல்வியின் நன்மைகள். 4வது இணையவழி கல்வி தொடர்பாக ஏற்படுகிற சவால்கள் அல்லது அதில் இருக்கிற மட்டுப்பாடுகள், குறைபாடுகள். என்னென்ன குறைபாடு இருக்கு இணையவழி கல்வியால கல்வியை பெறுவதில், என்ன தடை இருக்கு? சரியா? அடுத்தது இணையவழி கல்வியினுடைய குறைபாடுகளை எவ்வாறு வெற்றி கொள்ளலாம். இணையவழி கல்வி குறைபாடு இருக்கு, அதுக்காக இணையவழி கல்வியை இல்லாம பண்ணிடலாம், அதாவது தவிர்க்க முடியாது. சரிதான். இப்ப நான் நீங்களும் கதைச்சு கொண்டிருக்கிறது இணையவழி கல்வி தான். இனி இதை இல்லாம செய்து போட்டு நேரடி கல்விக்கு போயிடலாம். நேரடி கல்வி இருந்து கொண்டிருக்கட்டும், ஆனால் இணையவழி கல்வியை தவிர்க்க முடியாது. அப்ப இணையவழி கல்வி குறைபாடுகளை கொண்டிருக்கா, அந்த குறைபாடுகளை எப்படி வெற்றி கொள்ளலாம் என்கிற தலைப்புகளை உள்ளடக்கியதாக நீங்கள் இணையவழி கல்வி பற்றி ஒரு கட்டுரையை உருவாக்கி கொள்ள முடியும். நான் இந்த சேலமர்வு முடிஞ்ச உடனே பிள்ளைகளுக்கு இந்த உள்ளடக்கத்தை பகிர்ந்து விடுகிறேன். சரியா? இணையவழி கல்வி தொடர்பாக 5 தலைப்பை உள்ளடக்கி உங்களுடைய கட்டுரை எழுதணும். நான் தருகிறது கூட விடயங்கள் இருக்கும், அவ்வளவும் தேவையில்லை. நீங்க வாசிச்சு அதே எளிமையான கட்டுரையாக 200 சொற்கள்ல இருந்து 250 சொற்களுக்குள்ளே அமைத்துக் கொள்ளுங்க. அப்ப என்னென்ன தலையங்கத்தை உள்ளடக்க வேணும் இணையவழி கல்வி என்கிற தலைப்புக்குள்ள? இணையவழி கல்விக்கான அறிமுகம், இலங்கையில் இணையவழி கல்வியினுடைய அறிமுகம், இணையவழி கல்வியின் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகள், இதனுடைய மட்டுப்பாடுகள் அல்லது சவால்கள், குறைபாடுகள், என்னமோ ஒரு வார்த்தை தற்போதைய நிலைமையில காணப்படுகிற இணையவழி கல்வி மூலமான கற்றல் நடவடிக்கையில் எதிர்நோக்கப்படுகின்ற மட்டுப்பாடுகள் என்ன, குறைபாடு. அடுத்தது இந்த குறைபாடுகளை நீக்குவதற்கான, இணையவழி கல்வியில் காணப்படும் குறைபாடுகளை வெற்றி கொள்வதற்கான நடவடிக்கைகள் எவை என்கிற விடயத்தை உள்ளடக்கியதாக நீங்கள் ஒரு கட்டுரையை தயார் செய்ய வேணும். 5 தலைப்புகளை உபபிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு கட்டுரை 200ல இருந்து 250 சொற்களுக்குள்ள தயார் செய்து பழகுங்க. நீங்க தான் செய்ய வேணும். ஒரு கட்டுரையை தருவதை என்னுடைய நோக்கம் இல்லை. நீங்க பாடமாக்கி போட்டு ஒரே மாதிரி எழுத பார்த்து எழுதுனு 2 பேர்ட்ட பேப்பரையும் திருத்த மாட்டாங்க. சரிதானே? அப்ப அந்த மாதிரியான நடவடிக்கைகள் வேண்டாம். நீங்கள் அந்த கட்டுரையை தயார் செய்து கொள்ளுங்க. அடுத்தது இன்னொரு விடயம் உங்கள்ட்ட கேட்பினம், அடுத்த தலைப்பு சொல்லுகிறேன், சமூக வலைத்தளங்கள். சோசியல் மீடியான்னு சொல்றீங்க தானே? சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்கள் அல்ல சமூக ஊடகங்கள். அப்ப சமூக வலைத்தளங்கள் தொடர்பாகவும் நீங்கள் இந்த கட்டுரை எழுதுறதாக இருந்தால் முதலாவது ஒரு தலைப்பு. சரிதானே? சமூக வலைத்தளங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்கும். இணையத்தை அடிப்படையாக கொண்டு ஊடாடப்படுகின்ற தொழில்நுட்பங்கள் சமூக வலைத்தளம்
என்று சொல்லி அழைக்கப்படுது. இணையம், அதாவது இன்டர்நெட், இணையத்தை அடிப்படையாக கொண்டு ஊடாடும் தொழில்நுட்பங்கள் சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லப்படுது. இது தனிநபர்கள் மற்ற நிறுவனங்கள் போன்றவை தங்களுக்கு இடையில தகவல்கள், கருத்துக்கள், ஆர்வம் போன்றவற்றை பகிர்வதற்கு உருவாக்கப்படுது. இங்க ஒரே கருத்துள்ளவர்கள் அல்லது ஒரே வகையான செயற்பாடு கொண்டவர்கள் சமூகத்தை வளர்க்க, அவர்களிடையே பிணைப்புகளை வெளிப்படுத்த இந்த சமூக வலைத்தளங்களை, சோசியல் நெட்வொர்க்கிங் சைட் என்று சொல்லுவோம், அல்ல சோசியல் மீடியா, இவற்றை பயன்படுத்துகிறார்கள். ஒருவருக்கொருவர் இணையம் வழியாக தொடர்பு கொள்ள, தகவலை பரிமாறிக்கொள்ள, உறவுகளை உருவாக்கி கொள்ள, அவர்களுடைய கருத்துக்களை, ஆர்வங்களை பகிர இவை பயன்படுகிறது. இங்க டெக்ஸ்ட் என்ன, உரை இடுகைகள் டெக்ஸ்ட், அடுத்தது கொமெண்ட்ஸ் கருத்துரைகள், அடுத்தது டிஜிட்டல் போட்டோஸ் டிஜிட்டல் புகைப்படங்கள், காணொளிகள், தரவுகள் போன்ற உள்ளடக்கங்கள் இதுக்குள்ள முக்கியமான உள்ளீடுகளாக இருக்கு. என்ன, டெக்ஸ்ட் மெசேஜ், கொமெண்ட்ஸ், டிஜிட்டல் போட்டோஸ், வீடியோஸ், அதர் டேட்டாஸ். அது நாங்கள் தமிழில் சொன்னால் உரை இடுகைகள், கருத்துரைகள், டிஜிட்டல் புகைப்படங்கள், காணொளிகள், ஏனைய தரவுகள் போன்றவை இங்கே சமூக ஊடகங்கள்ட உயிர்நாடியாக இருக்கும். ஒரு சமூக ஊடகம்ங்கிறது சில முக்கியமான விஷயங்களை கொண்டிருக்கும். உதாரணமாக சுய விவரங்களை கொண்டிருக்கும். அந்த யூசர், பயனர் தன்னுடைய தனிப்பட்ட தகவல்களை தொழில்முறை விவரங்களோட உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், சக ஊழியர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். பகிர்தல் இருக்கும், ஷேரிங் இருக்கும், ஊடாடல் இன்டராக்ஷன் இருக்கும், கருத்தை தெரிவிக்கிறது, விருப்பங்களை தெரிவிக்கிறது, குழு உரையாடல்கள் போன்றவை இருக்கும். அப்போ இந்த வளர்ச்சியை பார்த்தால் இணைய பயன்பாடு இலங்கையில் இன்டர்நெட் 90ஆம் ஆண்டு வந்தாலும் 2000க்கு பிறகு தான் அது வேகம் பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு சில சமூக ஊடகங்கள் அறிமுகமானது. இப்போ இருக்கிறதுக்குள்ள நாங்கள் பிரபல்யமாக முகநூல் போன்ற வலைத்தளங்களை, சமூக வலைத்தளங்களை நீங்கள் அடையாளப்படுத்தி சொல்லலாம். முகநூல், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், லிங்க்டன், ட்விட்டர் என்று இப்போ எக்ஸ் என்று சொல்வது போன்றவை அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறதாக இருக்கு என்று அறிமுகப்படுத்தலாம். இதனாலே ஏற்படுகிற நன்மைகள் என்ன? இப்போ தகவல் தொடர்பு, சமூக பிணைப்புகள் ஏற்படும், செய்திகளை, தகவல்களை பகிரலாம். அடுத்தது ஒரு சிட்டிசன் ஜேர்னலிசம், சிவில் ஜேர்னலிசம் இருக்கும். அதாவது சாதாரண குடிமக்கள் தகவல் வழங்குகிற செய்தியாளர்களாக தொழிற்படுவார்கள். வியாபாரம், தொழில் நடவடிக்கைகளுக்கான விளம்பரம் இருக்கும். இ காமர்ஸ் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் என்று சொல்லி இதுக்கு முக்கியமாக இருக்கு. வேலை வாய்ப்பு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். கல்வி கற்பதற்கு முக்கியமாக இருக்கு. ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாடு இருக்கும். இந்த அனர்த்த காலங்களில் அவசர கால உதவிகள் போன்றவற்றுக்கு உதவியாக இருக்கும். சுகாதார பிரச்சனை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக அநீதி குறித்த விழிப்புணர்வு உருவாக்கலாம். பொழுதுபோக்குக்கு உதவும். ஆக்கத்திறனை உருவாக்கம், இசை, காணொளி போன்ற நகைச்சுவைகளை உருவாக்குறது போன்ற பொழுதுபோக்க வழங்கும். இப்படியாக இருக்கு. அப்ப இந்த நன்மைகள் தொடரலாம். குறைபாடு என்ன? போலியான, தவறான தகவல்கள் வழங்கப்படுது. அடுத்தது இன மத ரீதியான வெறுப்பு பேச்சுக்களை உண்டாகிறது. இணைய வழியான துன்புறுத்தல், சில பேருடைய தனிப்பட்ட வீடியோக்கள் போன்றவற்றை இணையதளத்தில் பதிவேற்றி அவர்களை அவமானப்படுத்துறது, இந்த மாதிரியாக, அல்லது அவர்களை பற்றிய செய்திகளை பகிர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எல்லாம் சில நபர்களை போட்டு அவர்களுடைய சுயமரியாதை, அவர்களை கேவலப்படுத்துகிற விதமான செய்திகள் எல்லாம் வரும். அப்படித்தானே. அடுத்தது தனி உரிமை பிரச்சனை. யாரோ ஒருவர் உருவாக்கி ஒரு விடயத்தை மற்றாக்கள் கோப்பி பண்ணி தங்கட மாதிரியாக ஷேர் பண்ணி கொண்டிருக்கிற, சில நேரம் அவர் ஒரிஜினலாக செய்தவரை விட மற்றவர்கள் புகழ் பெற்று விடுவார்கள். அது செய்தவர் உடையது என்று தெரியாமலே போயிடும். இப்போ ஃபேஸ்புக்கில் சிலதை காப்பி பண்ணி தங்கட மாதிரியாக பகிர்றது. அப்போ தனி உரிமை பிரச்சனை, பிரைவசி இஷ்யூஸ் வரும். மற்றது இதுக்கு அடிமை ஆகிறது, ஒரு சைக்கோவாக போகிறது, அது இல்லாமல் ஆக்கள் வாழ மாட்டணும் என்ற மாதிரியாக போகிறது, இப்படியாக இருக்கும். சரிதானே. மற்றது உற்பத்தி திறன் குறைவு. இப்போ பள்ளிக்கூட பிள்ளைகள், பல்கலைக்கழக மாணவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறார்கள். இதுகளை பார்த்து கொண்டிருக்கிறதால அவைய வேலை, படிப்பு, கல்வி, மற்றது திறன்களை வளர்த்துறது, இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். அப்போ இது சவால்கள். இது எப்படி வெற்றி கொள்ளலாம்? இந்த
குறைபாடுகளை அதுக்காக சமூக வலைத்தளங்களை இல்லை சமூக ஊடகங்களை நிப்பாட்டிலாம். அப்ப சமூக ஊடகங்களை எப்படி சிறப்பாக பயன்படுத்தலாம், இந்த மாதிரியான குறைபாடுகள் அல்லது பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம். சரிதானே? அப்ப இது மாதிரியான பிரச்சனையை தீர்க்கிறக்கூடிய வழிமுறைகள் பாடசாலை பாடத்திட்டத்தில் இந்த டிஜிட்டல் எஜுகேஷன் இதில் சேர்க்கலாம். மற்றது விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், அந்த தனி உரிமையை பாதுகாக்கிறது, வெறுப்பு பேச்சு, போலியான செய்தி எப்படி அடையாளம் காண்றது, இந்த மாதிரியான விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யலாம். அடுத்த சட்டங்களை உருவாக்குறது, இந்த மாதிரியான சைபர் கிரைம் மாதிரியான குற்றங்களை செய்கிறார்களை தண்டிக்கிற மாதிரியான சட்டங்களை உருவாக்குறது. அடுத்தது ஃபில்டர் டெக்னாலஜி, ஆக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் இருந்தால் அல்லது வெறுப்பு பேச்சுக்கள் இருந்தால், மக்களை உள ரீதியாக பாதிக்கக்கூடிய வீடியோஸ், ஆடியோஸ், போட்டோஸ் இருந்தால் அதை காட்டாமல் தடுக்கக்கூடிய மாதிரியான தொழில்நுட்பங்களை உருவாக்கும். சரியா? அதே போல சமூகத்தின் பங்களிப்பு. அப்போ ஒரு விடயத்தை யோசித்து பகிர வேணும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்வது. அடுத்தது இது சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் பண்றது, உடனடியாக அந்த சைட்டுகளே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ ஃபேஸ்புக்கில் கம்ப்ளைண்ட் அடித்தா ஃபேஸ்புக் அதை நிப்பாட்டிப்போம். அப்போ அது தொடர்பாக புகார் அளித்தல், அது சட்ட ரீதியாக நீதிமன்றம், போலீஸ் கம்ப்ளைண்டாக இருக்கலாம், அல்லது குறித்த சோசியல் மீடியாவுக்கே அந்த கம்ப்ளைண்டை கொடுக்கலாம். சரிதானே? அதே போல் இது தொடர்பான ஒரு அட்வைஸ் சென்டர்ஸ்களை வைக்கிறது, உளவியல் ஆலோசனைகள் வழங்குறது, பிள்ளைகளுக்கு இது மாதிரியான ஆலோசனை வழங்குறது போன்ற விடயங்களுக்கு கூடாக இந்த விடயத்தை வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ நான் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியது இதில் 2 கட்டுரைகள் நான் சொல்லியிருக்கிறேன், இப்படி செய்யலாம் என்று சொல்லி. சரி, இது மாதிரி வேறு கட்டுரைகளையும் நாங்கள் பார்ப்போம். ஒரு கட்டுரை எழுதுறது என்று பார்த்தால் அதை எப்படியோ 4 or 5 பகுதியாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த கட்டுரையை பார்த்தோம் தானே, இப்போ சமூக வலைத்தளம் என்னென்று அறிமுகப்படுத்துகிறோம். சமூக வலைத்தளங்கள் இலங்கையில் எப்படி அறிமுகமானது என்று சொல்கிறோம். சமூக வலைத்தளங்களின் நன்மையை சொல்கிறோம். அதில் இருக்கிற குறைபாடு சொல்கிறோம். இந்த குறைபாடுகளை எப்படி வெற்றி கொள்ளலாம். அதுபோல் ஆன்லைன் எஜுகேஷன், இணைய வழி கல்வி, இது 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விடயங்கள்லாம். ஆனால் எஜுகேஷனை விட சோசியல் மீடியா வேறு பொழுதுபோக்கு விடயங்கள் எல்லாத்தையும் கொண்டிருக்கும். அது படிப்பை மட்டும் கொண்டிருக்கும். இந்த இணைய வழி கல்வி அதின் அறிமுகம், இலங்கையில் அறிமுகம், இணைய வழி கல்வியின் நன்மை, இணைய வழி கல்வியை பயன்படுத்துறதுல இப்பவும் இருக்கிற பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம். சரியா? இந்த மாதிரியாக ஒரு கட்டுரையை கேட்ட உடனே பிள்ளைகளுக்கு யோசிக்க தெரியணும். சரி, இதை நான் எப்படி 4 அல்லது 5 துண்டாக பிரிக்கலாம், என்ன தலைப்புகளை இதை பிரிக்கலாம் என்று சொல்லி பார்க்கலாம். சரிதானே? இது போல உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் போதைப் பொருள் சம்பந்தமாக கேட்கலாம், பிள்ளைகள் பிளாஸ்டிக் பொலித்தீன் சம்பந்தமாக கேட்கலாம். அப்போ பிளாஸ்டிக் பொலித்தீன் போதைப் பொருள் இது மாதிரி வராது, அதில் என்ன தீமைகள், அந்த தீமைகளை எப்படி வெற்றி கொண்டதை பயன்படுத்தலாம் என்று பிளாஸ்டிக் பொலித்தீனுக்கு வராது. சமூக வலைத்தளங்களுக்கும் ஆன்லைன் எஜுகேஷனுக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு, ஒரு ஒத்த தன்மை இருக்கு. என்ன ஒத்த தன்மை? அதை எப்படியாவது நாங்கள் அதில் இருக்கிற குறைபாடுகளை வெற்றி கொண்டு பயன்படுத்த வேண்டும். ஆனால் போதைப் பொருள் பிளாஸ்டிக் பொலித்தீனுக்கு அதில் இருக்கிற குறைபாடுகளை வெற்றி கொண்டதை பயன்படுத்த வேண்டும் என்ற விதமாக சிந்திக்க தேவையில்லை. அது எப்படி பயன்பாட்டிலேருந்து அகற்றலாம், வெற்றிகரமாக எப்படி அகற்றலாம் என்று யோசிக்கணும். அப்போ அதுக்குரிய கட்டுரை வடிவம் வித்தியாசப்படும். விளங்குதானே? இப்போ சோசியல் மீடியாவும் அதாவது சமூக வலைத்தளமும் போதைப் பொருளும் ஒரே மாதிரி அணுக வேண்டியது இல்லை. சமூக வலைத்தளம் என்கிறத நீங்கள் பார்க்கலாம், அதில் இருக்கிற தீங்குகளை தவிர்த்து எப்படி பயன்படுத்துவது என்று. போதைப் பொருளுக்கு அப்படி பார்க்கலாமோ, அதில் இருக்கிற தீங்குகளை தவிர்த்து எப்படி போதைப் பொருளை பயன்படுத்துவது கண்டு அதை எப்படி ஒழிக்கிறது என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அங்கே வேறு மாதிரி பார்க்கும். அப்போ போதைப் பொருட்கள் என்றால் என்ன, போதைப் பொருட்கள் எப்படி மக்களிடையே அறிமுகமானது. சரிதானே? போதைப் பொருட்கள் அறிமுகமானது ஒரு சுவாரஸ்யமானது. அவை வலி நிவாரணிகளாக அல்லது உளவியல் குணமாக்குபவைகளாக அப்படித்தான் அவை அறிமுகமாகினது. சரிதானே? வலியில இருந்து அது மருந்துகளாகத்தான் அது அறிமுகமானது. ஒரு வைத்தியத்துறையில மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிற, அதாவது வைத்தியர்களுடைய பூரணமான கட்டுப்பாட்டின் கீழ் மிகுந்த அளவோடு மருந்துகளாக பயன்படுத்தப்படுகின்றவையாகத்தான் ஆரம்ப காலத்தில் அறிமுகமானது.
சரிதானே? அதாவது மன அமைதிப்படுத்துபவையாக, பதட்டத்தில் இருந்து அவர்களை விடுவிப்பவையாக, அல்லது சிக்கல்கள், குறைபாடுகளில் இருந்து அவர்களுக்கு ஒரு அமைதியை கொடுப்பதற்காக, மிகுந்த வலி உபாதைகளின் போது அந்த வலியை மறக்க செய்கின்ற மருந்துகளாக போன்றவையாகத்தான் அவை அறிமுகமானது. ஆனால் அவை அந்த விஞ்ஞான ரீதியான அறிவோடு தகாதவர்களுடைய கையுக்கு போய் நச்சு போதைப் பொருட்களாக மாற்றம் பெற்றுவிட்டது. நச்சு போதைப் பொருட்களாக மாற்றம் பெறுவதுங்கிறது அதை தீய நோக்கத்தோடு பயன்படுத்துறது, சட்டவிரோதமாக பயன்படுத்துறது, அல்லது அந்த ரசாயன தன்மையை மேலும் கடினமானதாக மாற்றி அதை தீங்கு பயக்கும் ரசாயனங்களாக பயன்படுத்தி அதை அடிமையாகி ஒரு மனிதர்களுடைய மைய நரம்பு தொழிற்பாடு, அதாவது மூளையும் அதனோடு இணைந்த கட்டமைப்புகளையும் அட்டாக் பண்ணி அதன் மீது தாக்குதல் நடத்தி மனிதர்களுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நடத்தைகள் போன்றவற்றில் ஒரு பாரதூரமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த ரசாயன பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு அடிமையாகி விடுவார்கள். அடிமையாகுவதன் மூலமாக அவர்களுக்கு உடல் உறுப்புகளின் சிதைவு, நோய்கள், இயலாமை, அது தாங்கிக் கொள்ள முடியாத பின்விளைவுகள் மூலமாக அவர்கள் அதிலிருந்து விடுபட முடியாதவர்களாகி அப்படி போகும். அப்ப இந்த போதைப் பொருட்களினுடைய தீங்குகளை சொல்லும். போதைப் பொருட்களாலே ஏற்படக்கூடிய தீங்குகள், அந்த தீங்குகளில் இருந்து மக்களை எப்படி மீட்டெடுக்கலாம் என்பதையும், போதைப் பொருட்களை எப்படி சமூகத்திலிருந்து இல்லாமல் ஒழிக்கலாம் என்பதை பற்றியும் சொல்லணும். பிறகு அதை தீங்கு இல்லாமல் எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்லலாமா போதைப் பொருளுக்கு? அப்படி இல்லை. பிளாஸ்டிக், பொலித்தீனும் இப்படித்தான். பிளாஸ்டிக், பொலித்தீன் எப்படி மக்கள்கிட்ட அறிமுகமானது, அல்லது மக்களே அதை அதிகம் விரும்புகிறார்கள் என்கிறத நாங்கள் சொல்லலாம். இதுதானே, பிளாஸ்டிக், பொலித்தீன் போன்றவற்றை மக்கள் இன்றைக்கும் அதிகமாக விரும்புகிறார்கள். என்ன சொன்னாலும் அதுல நிறைய தீங்கு இருக்குது என்று சொல்லப்பட்டாலும் அதனுடைய பிரதானமான விடயம் என்ன? ஒரு நிமிஷம் விளையாடுவாரன். சரி பிள்ளைகள், தொடர்ந்து பேசுவோம். அப்போ இந்த விடயங்களை பாருங்க. இப்ப பிளாஸ்டிக், பொலித்தீன் ஏன் முக்கியம் வருது? என்னதான் அதுல குறைபாடு இருந்தாலும் அது நீண்ட காலம் பயன்படுத்தப்படுவது அல்லது நீண்ட காலம் அழிவடையாமல் இருக்கிறது தானே அது இந்த முக்கியமான பிரச்சனை. அது ஒரு அழிவில்லாததாக இருக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அப்படி பிரச்சனையாக இருந்தாலும் அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தாலும் மக்கள் இன்னும் அதனுடைய பயன்பாட்டை விரும்புகிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? அல்லது என்ன காரணங்கள்? ஒரு காரணம் அல்ல, பல காரணங்கள் இருக்கு. என்ன காரணங்கள் என்கிறத பற்றி நாங்கள் சொல்ல. அதுக்கு பிறகு இப்ப எப்படி தீங்கு பயக்கு என்கிறத பற்றியும் பார்க்கணும். அது என்ன மாதிரியான தீங்குகளை பயக்கும் மக்களுக்கு. சரிதானே? நாங்கள் அதை சொல்ல கேளாமல் அதை செய்வதன் மூலமாக என்ன தீங்குகளை உண்டாக்க போகுது. இப்போ பிளாஸ்டிக் பொலித்தீன் பாவனையில இருந்து விடுபடுறதுக்கான வழிமுறை என்ன, அல்லது விடுபடுவதில் இருக்கிற சவால் என்னன்னு சொல்லி பார்க்கணும். விடுபடுறதுக்கு நிறைய வழிமுறை இருக்கு, அந்த வழிமுறைகளை சொல்லிட்டு. ஆனா அந்த வழிமுறை சும்மா இல்லை. நாங்கள் சும்மா சொல்லலாம், ரீசைக்கிள் பண்றது ஒரு வழிமுறை, மீள் சுழற்சி செய்வது என்று சொல்லி. ஆனா அதுல சவால் என்னன்னா, மீள் சுழற்சிக்கு பிளாஸ்டிக் பொலித்தீனை ஆக்கள் கொண்டு வந்து மீள் சுழற்சிக்குரிய இடத்துல போடணுமே, குப்பை தொட்டியில போடணுமே, ரோட்டில் எறிஞ்சு போட்டு போனா, காட்டுக்குள்ள பயணப்பாதையில போகக்குள்ள எல்லாம் தெருவா அறிஞ்சு ஓட்டு போனா சரி. அப்போ மீள் சுழற்சி செய்யலாம், அது ஒரு வழிமுறை. ஆனால் இன்னொன்று, இப்ப லஞ்சீட்டுக்கு பதிலாக உணவு பொதி செய்யும் தாளுக்கு பதிலாக வாழையிலேயே பயன்படுத்தலாம் என்று சொல்லுவோம். இது வழிமுறைகள். அப்புறம் அந்த வழிமுறையில் இருக்கிற சவால், மீள் சுழற்சி செய்யலாம்டா மீள் சுழற்சிக்கு அந்த பிளாஸ்டிக் பொலித்தீனை கொண்டு வந்து ஒப்படைக்கணுமே மக்கள். எல்லா பிளாஸ்டிக் பொலித்தீனும் மீள் சுழற்சி செய்யக்கூடியதும் இல்லை. அதுபோல வாழையிலே பயன்படுத்தலாம்டா போதுமான வாழையில கிடைக்கணும். சரியா? எல்லாத்துக்கும் வாழையிலே பயன்படுத்தலாமோ? பிஸ்கட்டை பேக் பண்றதுக்கு வாழையில எப்படி பயன்படுத்துறது? இப்ப பொலித்தீன் பேக்கெட்ல தான் வருது, பிளாஸ்டிக் பேக்கெட்டோ பொலித்தீன் பேக்கெட்ல வருது. இதுக்கு பதிலாக எப்படி வாழையிலேயே பயன்படுத்துறது? அப்ப இந்த மாதிரியான விடயங்களுக்கு நாங்கள் தீர்வுகளை சொல்ல தொடங்குவோம். அப்போ அது வெற்றி கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன, அந்த வழிமுறைகளில் இருக்கிற குறைபாடு என்ன, அதுக்கப்புறம் அந்த குறைபாட்டை எப்படி தீர்க்கலாம். இந்த வடிவத்தில் நான் பிள்ளைகளுக்கு நோட்ஸ் தாரேன். சரியா? பிளாஸ்டிக் பொலித்தீனுக்கு, போதைப் பொருளுக்கு, எல்லாத்துக்கும் நோட்ஸ் தாரேன். ஒரு 4 கட்டுரைக்குரிய நோட்ஸ் பிள்ளைகளுக்கு அனுப்பி விடுகிறேன். நீங்க அந்த பகுதியை வாசிக்கும். கட்டமைக்கப்பட்ட விதமாகவும் தருகிறேன். அது தவிர சாதாரணமா
நீங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கிறதுக்கு இப்போ பிளாஸ்டிக் பொருத்தின் தீமைகள் திரும்ப திரும்ப வரும் வெவ்வேறு வெப்சைட்டுகளெல்லாம் தேடி எடுத்து உண்டாக்கி போட்டு அதில் தீமை என்ன மக்கள் என்ன அதை விரும்புகிறார்கள் அது திரும்ப திரும்ப வர நீங்கள் படித்து வைக்கிறது பிறகு இது ஒரு கட்டமைப்பாக மாற்றிக்கொள்ளுங்க 5 உபபிரிவுகளை 5 பந்திகளை இது எழுதுறதுக்கு ஒழுங்கு செய்ய வேண்டும். சரி, அப்போ இது கட்டுரை சார்ந்த அறிமுகம் பிள்ளைகளுக்கு. நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்து தேடி எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10 கட்டுரைகள் ஒரு கொப்பி எடுத்து வச்சு கட்டுரை கொப்பி முதல் கொப்பியில் எழுதுறீல ஒரு பேப்பர் எடுத்து பேப்பரில் பாயிண்ட்ஸ் எல்லாம் குறித்து போட்டு ஒரு சரியான பிளான் பண்ணி போட்டு சட்டகம் எல்லாம் எழுதி காட்டுறீங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் கட்டுரை எழுதின மாதிரி சட்டகம் எழுதுறது அப்படி எல்லாம் செய்கிறீங்க. சரியா, நீங்கள் அதில் இருக்கிற உங்களோட ஐடியாக்களை எடுத்து 5 பந்தியையும் அப்படி ஒழுங்கமைக்க போறீங்க. இப்போ நான் சொன்னேன் பிள்ளைகளுக்கு பிளாஸ்டிக் பொலித்தீன்டா பிளாஸ்டிக் பொலித்தீனுடைய அறிமுகம், சரிதானே. போதைப் பொருள்ண்டா போதைப் பொருளினுடைய அறிமுகம். பிளாஸ்டிக் பொலித்தீன் அண்டு வச்சுக்கொள்வோம். ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம். பிளாஸ்டிக் பொலித்தீன்டா அது எப்படி அறிமுகம். அடுத்தது மக்களிடம் அது பிரபல்யம் பெற்றதுக்கான காரணங்கள் என்ன, அதிൻ്റെ சிறப்பியல்புகள் என்ன, அது வரவேற்பு பெற்ற காரணம் என்ன, அந்த மாதிரி, சரிதானே. பிளாஸ்டிக் பொலித்தீனில் காணப்படுற நன்மைகள் என்ன, நன்மைகள் இருக்கிறபடியே தானே மக்கள் அதை இப்போ விரும்புகிறோம். பிளாஸ்டிக் பொலித்தீன் தொடர்பான நன்மைகள் அந்த பகுதியை சொல்றது. அடுத்தது அதால ஏற்படுகிற குறைபாடுகள், அதுல என்ன பிரச்சனை இருக்கு பிளாஸ்டிக் பொலித்தீன். முக்கியமாக அதிൻ്റെ அழிவடையாத தன்மை தான் காரணம். அது பிரிகி அடையாது, அழிவடையாது. அப்ப பிரிகி அடையாது, அழிவடையாத தன்மை, அதனால ஏற்படுகிற பாதிப்பு என்ன, அது எரிச்சால் மனசுக்குள்ள போகும், சுவாச நோய்களை உண்டாக்கும், ஆடு மாடதை சாப்பிடும், நிலத்துக்குள்ள போயிட்டு உட்காம இருக்கும், அதனால தண்ணியை கீழே போக விடாது, நிலத்துக்கு கீழே தண்ணி உறிஞ்சப்படாது. அப்போ மழை வரைக்குள்ள வெள்ளப்பெருக்கு வரும், மழை முடிய வறட்சி வரும். இயல்பாக நிலத்துக்கு உள்ள நிலத்தடி நீரை போக விடாது, உட்புக விடாது. நிறைய பொலித்தீன் ஷாப்பிங் பேக் எல்லாத்தையும் போட்டு விட்டா சரி, கீழே தண்ணியை போக விடாது, பிடிச்சு வச்சிருக்கு. மேல தண்ணி நண்டு வெள்ளப்பெருக்கு வரும். ஆனால் அந்த வெள்ளம் ஒரு மாதிரி வடிஞ்சு முடிய பார்த்தா நிலங்காஞ்சு இருக்கும். வறட்சியில நாடு மோசமா பாதிக்கப்படும். வறட்சிக்கும் காரணமா இருக்கும், வெள்ளப்பெருக்கும் காரணமா இருக்கும். அதை விட இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் எல்லாம் வடிகால்களுக்குள்ள வீசப்படுவது, கால்வாய்கள் வடிகால் பகுதிகளுக்குள்ள வீசப்படுவதால பெருந்தொகையாக நின்று அடைச்சு மழை காலங்கள்ல நீர் வளைந்தோடுவதற்கு தடையாக இருக்கும். ஒரு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்துக்கு அது காரணமாக இருந்தது, சரிதானே. தமிழ்நாட்டில் வரலாறு காணாத ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பாக வரலாறு காணாத ஒரு வெள்ளம் ஏற்பட்டது. அதுக்கு காரணம் இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன். கீழே தண்ணியை ஒழிஞ்சவும் இடையில, கடலுக்கு தண்ணி போகவும் இடையில. இப்படியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவை எரிக்கப்பட்டாலும் பிரச்சனை தான், பல்வேறு வகையான நோய்களை ஏற்படுத்தும். அதுபோல அவற்றை பயன்படுத்துகிற போது சூடான உணவுகள் பானங்களை அதில் பயன்படுத்தினால், சூடான உணவுகள் பானங்கள் பயன்படுத்தப்படும் போது பிளாஸ்டிக் ஓரளவு கரைந்து உணவோடு சேர்ந்து மனித உடலுக்குள்ள போய் அது நீண்ட கால நோய்களை ஏற்படுத்தும். இப்படியாக பல்வேறு விடயங்கள் இருக்கு. சரி, இது எப்படி கட்டுப்படுத்தலாம் என்கிறதுக்கு, இப்ப கல்யாண வீடு செத்த வீடு என்றா யாரும் செத்து போனாங்கண்டா பேனர் ஒரு 10 பேனர் அடிச்சு அடங்கு கட்டுவாங்க. இந்த பேனர் எல்லாம் உட்காது, அப்படியே இருக்கும். இந்த சூழலுக்கு மிகப்பெரிய மாசுபாட்டை கொடுக்கும். அப்ப இதுகளுக்கு பதிலாக சில நடவடிக்கைகளை செய்யலாம், சரிதானே. சாப்பாடு ஷாப்பிங் பேக்கில் பொலித்தீன் பேக்கை, மற்றது லஞ்சு இப்படியானதெல்லாம் பயன்படுத்தாம சாப்பாட்டு கிண்ணங்கள்ல, நீங்கள் டிஃபன் பாக்ஸ்ன்னு சொல்லுவீங்க, டிஃபன் பாக்ஸில் அது உலோகத்தினாலான சில்வரோ அலுமினியமோ அந்த மாதிரியான அதில் சாப்பாட்டை கொண்டு போகிறது. மற்றது இந்த பிளாஸ்டிக் தண்ணி போத்தல், பிளாஸ்டிக் கப் இதுகளை தடுக்கிற கண்ணாடி போத்தல்களை பயன்படுத்துறது, இப்படி பல்வேறு வழிமுறைகள் அங்கே இருக்கு. நான் தருகிற நோட்ஸில் பிள்ளைகள் வாசித்தால் அதுக்குள்ள நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதை எப்படி தடுக்கிறது. இப்போ கல்யாண வீடு என்றால் வாழை இலையை பயன்படுத்துறது, லஞ்சிட்ட விட்டு. விழாக்களின் போது மீள பயன்படுத்தக்கூடிய கப் பயன்படுத்துறது, அந்த 1 டே கப், பொலித்தீன் கப் அதுகளை விட்டுட்டு. அதுபோல பிளாஸ்டிக் தண்ணி போத்தலை நிப்பாட்டுறது, எல்லாருக்கும் சில்வர் கப்பில் தண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரியாக செத்த வீடுண்டா பேனர் அடிக்கிறேன்டா துணியிலே அடிக்கிறது. மலர் அலங்காரங்களை ஒரிஜினல் பூவில் செய்கிறது, இந்த பிளாஸ்டிக் பூக்களை பாவிக்காம வருது.
இது போல பல நடவடிக்கைகள் இருக்கு. மற்றது பாடசாலைகள் போன்ற இடங்கள்ல பொலித்தீன் பாவனைக்கு முற்றாக தடை விதிக்கலாம். இது போல பல வழிமுறைகள் இருக்குது என்று சொல்லி அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதில் சவாலும் இருக்குது. எல்லா வழிமுறைகளையும் பின்பற்ற முடியாது. அந்த சவால்கள் என்ன? இந்த மாதிரியாக பொருத்தமானதை ஒரு 4-5 தலைப்புகளை நீங்கள் அதை தயார்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே? இது பிள்ளைகளுக்கு நான் கட்டுரை தொடர்பாக சொல்லக்கூடிய விடயம். ஒரு முன்னாயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கட்டுரை நீங்கள் தான் எழுதுறதுக்குரிய பாயிண்ட்ஸும் நான் பிள்ளைகளுக்கு அனுப்ப போகிறேன். அப்ப அதை பார்க்கும். சரியா? இது ஒரு பகுதி. இன்றைக்கு நான் கட்டுரையோட சேர்த்து கடிதம் பார்க்காமல் சில இலக்கண பகுதிகளையும் உங்களோட கதைக்க போறேன். சில இலக்கண பகுதிகள், குறிப்பாக ஒரு வெப்சைட் இருக்குது, எல்லோருக்கும் தமிழ் அல்லது தமிழில் கற்போம் என்று சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. கணேசநாதன் என்கிற ஒரு ஐடி எக்ஸ்பர்ட்டரால் அதை செய்து கொண்டிருக்கிறேன். அவர் நிறைய விடயங்களை பிள்ளைகள் படிக்கக்கூடிய, பரீட்சைக்கு இது காப்பி பண்ண முடியாது, பிரிண்ட் எடுக்க முடியாது, ஆனால் அந்த இணையதளத்தில் நீங்கள் படிக்கலாம். அப்படியான நிறைய உங்களுக்கு பொருத்தமான அந்த தமிழ் இலக்கண பகுதி, மொழி சார்ந்த பகுதிகளுக்காக நிறைய பகுதிகள் தரவேற்றம் செய்யப்பட்டிருக்குது. நான் ஒவ்வொரு விடயங்களையும் பிள்ளைங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு அதனுடைய இணைப்புகள், அதன் லிங்கை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் அதை படித்து கொள்ள வேணும். இயலுமானால் அதை கொப்பியில் எழுதி கொள்வது சிறந்தது. இது எப்படி உங்களுக்கு வருமெண்டா வெஸ்பாட் கேள்வியாக வரும். இப்ப உதாரணமாக முனிவர்கள் துறவிகள் வாழும் இடம் என்று சொல்லி போட்டு 4 விடைகளை தருவார்கள். பொருத்தமான விடையை நீங்கள் கூறக்கூடியதாக இருக்கு. ஒரு நூலுக்கு இன்னொருவரால் வழங்கப்படுகின்ற உரை, ஒரே நேரத்தில் 100 விடயங்களை அவதானிக்கக்கூடியவன், இதெல்லாம் சொல்லுகிறது தொடர் மொழிக்கு ஒரு மொழி. சரியா? இந்த வகையாக சில இலக்கணங்களை நாங்கள் பார்ப்போம். இப்ப நான் சொன்ன இந்த விடயங்களை நாங்கள் என்ன சொல்றது? தொடர் மொழிக்கு, அதாவது ஒரு விவரமாக விவரிக்கப்படுகிறது ஒரு வார்த்தையில் சொல்லுவது தொடர் மொழிக்கு ஒரு மொழி. அகர வரிசைப்படி சொற்களுக்கு பொருள் தருமாறு தொகுக்கப்பட்டிருப்பது, அல்லது அகர வரிசைப்படி சொற்களுக்கு பொருள் தருவது. எப்படி சொல்ற பிள்ளைகள்? அகராதி என்று சொல். வீண் செலவு செய்பவன் ஊதாரி என்று சொல்லுவீங்க. இரவில் கூடும் சந்தை அல்லங்காடி. அல்லண்டா தான் இரவு. சரிதானே? அல்லும் பகலும் என்றால் இரவும் பகலும். மேடு ஏறும் முன்னர் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் சரிபுலை பார்க்கும் செயற்பாடு ஒத்திகை. அறிஞர்கள் கூடி வாதிடும் களம் பட்டிமன்றம் அல்லது பட்டி மண்டபம். ரெண்டிலே எது தந்திருந்தாலும் சரி. ஒருவர் தோன்றி மறையும் வரை உள்ள காலம் தலைமுறை. பெரியவர்களுக்கு கடவுளுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற பொருள் காணிக்கை. சரி, இந்த மாதிரியாக பிள்ளைகள் முதலாவது விடயம் நீங்க குறித்து வச்சிருங்க. படிக்க வேண்டியது தொடர் மொழிக்கு ஒரு மொழி. சரிதானே? முதலாவது விடயம் தொடர் மொழிக்கு ஒரு மொழி. நான் இது இந்த செஷன் முடிய பிள்ளைகளுக்கு இதை அனுப்பி விடுவேன். சரியா? இந்த ஒழுங்கில நான் உங்களுக்கு அனுப்பி விடுவேன். நீங்கள் அதை வாசிக்கிறது உங்களுடைய பொறுப்பு, மிக முக்கியம். சரியா? மேலோட்டமா வாசித்து வைக்க வேணும். இதுகளுக்குள்ளதான் உங்களோட இலக்கண பகுதிக்கு கேள்வி வரும். தொடர் மொழிக்கு ஒரு மொழி. இதுல இருக்கக்கூடியது இது முழுவதும் கேள்வியாக வரும் அல்ல, ஆனா எங்கேயோ ஒன்று வரும். புராதன பொருட்களை சேமித்து வைக்கும் இடம். இங்க நூதன சாலை என்று இருக்குது. அதை விட வேறு என்ன பேர் அதுக்கு இருக்கு? அருங்காட்சியகம். ஒரு நூலாசிரியர் நூலை பற்றி தானே எழுதுவது முன்னுரை, இன்னொருவர் எழுதுவது நூலை வெளியிடுபவர் எழுதுவது பதிப்புரை. அப்ப இந்த மாதிரியான விடயம். இதை கொஞ்சம் பிள்ளைகள் பார்த்து வச்சுக்கொள்ள வேண்டும். சரிதானே? இந்த பகுதியில கொஞ்சம் கவனம் எடுங்க. இது
ஒரு விடயம் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விடயம். அப்ப இதை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. இதுல இருக்கிறது போதும். எல்லா புத்தகங்களையும் தேடி வாசிக்க வேண்டாம். எல்லா புத்தகங்களையும் சரியானவையும் அல்ல. சரிதானே? சில வியாபார நோக்கத்தோடு எழுதப்பட்ட சில விடயங்கள் பிரச்சனையாக இருக்கு. அடுத்தது சில வேளை சொற்களை தந்து போட்டு பிள்ளைகள் கீழ்வரும் சொற்களில் பெயராகவும் வினையாகவும் வருவது என்று சொல்லி 4 சொற்களை தந்து போட்டு கேட்பார்கள். அதில் பெயராகவும் வினையாகவும் வரும் சொற்கள். அப்போ ஒரு சொல் சொல்லப்பட்டால் அதுக்கு விட பெயராகவும் வர வேணும், வினை சொல்லாகவும் அது வர வேணும். உதாரணமாக ஒரு சொல் சொல்லுங்க யாராவது. ஓடு 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 ஓடு, என்ன, அடி, படி. சில வேளை அருமையான சொற்கள் வரும் பிள்ளைகள். அரி என்கிற ஒரு சொல் இருக்கு. ஆனாட்டீனா அரி. அரி என்பது பெயராக வருகிற போது சிங்கம் சிங்கம். அரியாசனம் என்று சொல்லுகிறோம். சிங்காசனத்தை அரியாசனம் என்று சொல்லுகிறது. வினையாக நாங்கள் பார்க்கிற போது அறிதல். என்ன, அரி என்பது. அதுபோல ஆள். ஆள் என்பது ஒரு மனிதன். ஆட்சி செய்யறதால ஆட்சி செய்தல். கரெக்ட், ஆட்சி செய்தல். அதுபோல இறை, உணவு உணவு. அடுத்தது இறைகள். சத்தமிடுதல். இறைதல் என்ன, சத்தமிடுதல். அதுபோல இறை. இறை வழிபாடு. இறை என்பது கடவுள். அடுத்தது நீர் இறைக்கிறது. நீர் இறைக்கிறது. உடு, நட்சத்திரம் உடுக்கிறது, அணிதல். அணிதல். அணிதல், ஆடை அணிதல். உடு என்பது ஆடை அணிதல். ஊரு என்பது ஒரு கிராமம், ஊரு. அது ஊரு. அது ஊர்றப்பு. நான் சொன்ன ஊரு. கிணறா? ஊர் சுவையொலி ஊர் ஓசை நாட்டம். ஊரு என்பது அது என்னது? எச்சில் ஊறுறதுன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, அது இல்ல. அது ஊறுவது, கசிகிறது. அது வினையாக வரும். ஊறு என்பது ஒருவருக்கு ஊறு விளைவித்தல் என்று சொல்லி இருக்குது. துன்பமா? துன்பம் விளைவிக்கிறது. துன்பம் விளைவிக்கிறது. சரிதானே? அதே போல கரை, கடற்கரை, ஓரம் அல்லது விளிம்பு என்று சொல்லி சொல்லலாம். என்ன? மற்றது வினையாக வருவது கரைதல் அல்லது கரைத்தல். கரை அதாவது உப்பு நீரில் கரைத்தல். அதவாய் என்ன, எப்படியாக சொல்லலாம். அதுபோல கல், கல்வி கற்கிறது. படி, அது வினைச்சொல். பெயர் சொல்லாக கற்பாறை. கற்பாறை என்பது போல. அப்ப இப்படியாக இருக்கிற இதையும் பார்க்கணும். உங்களுக்கு தரையங்களும் சில ஒரு கேள்விதான் வரும் பிள்ளைகள். இதுல 4 சொல்ல தந்துட்டு இதில் பெயராகவும் வினையாகவும் வரும் சொல் என்று கேட்பார்கள். சரியா? நாங்கள் ஒரு சொல்லாக ஒரு கேள்வியாக தான் முன்னேற போறோம். இதுக்குள்ள 5 கேள்வி கேட்பினோம்னு நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. அப்படி கேட்க மாட்டேன். சரியா? அப்ப 2வதாக நீங்கள் பார்க்க வேணும் இந்த பெயராகவும் வினையாகவும் வருகிற சொற்கள். இதுக்கு நாங்கள் படித்து வச்சிருக்க ஓரளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிற விடயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி தருகிறோம். சரியா? அடுத்தது பிள்ளைகள் இந்த மரபு தொடர்கள் மீது கொஞ்சம் கூட கவனம் எடுக்கும். மரபு தொடர் என்று வருகிற போது மரபு தொடர்ல நிறைய விஷயம் இருக்குது. தனிய ஒரு விடயம் மட்டும் இல்லை. நீங்க பாத்தீங்க என்றால் அதுல இளமை பெயர்கள் இருக்கு, பொனிகள் இருக்குது. மரபு தொடர்ல வெறுமனே ஒரு வகையான மரபு தொடராக மட்டும் பார்க்காமல் நாங்கள் பார்க்க வேணும். அதுல இப்ப இளமை பெயர்கள். இளமை பெயர் என்றால் பிராணிகளினுடைய இளமை பெயர்கள் இருக்குதானே. ஏன்னா யானைக்கு என்ன சொல்ற, மோதகமா? போதகம். யானைக்கு போதகம். சரிதானே? அணிலுக்கு குஞ்சு அல்லது பிள்ளை, கீரிக்கு பிள்ளை குட்டி, கீரி பிள்ளை, கீரி குட்டி. கமுகு என்பது கமுகம் பிள்ளை, கமுகம் கன்று, தென்னை, பனை, என்ன அதுக்கெல்லாம் பிள்ளை கன்று என்று வரும்.
அதுபோல பனைக்கு வடலி. இந்த மாதிரியாக இருக்கிற இந்த பிராணிகளினுடைய இளமை பெயர் பார்க்க வேண்டும். இதெல்லாம் மரபுதான். மரபுக்குள்ள படிப்படியாக இப்ப நீங்க 3வது மரபு என்று போட்டுட்டு அதுல ஒன்று இளமை பெயர். பிள்ளைகளுக்கு தெரியும் நான் இதை சொல்லுகிறது. ஒருக்கா நீங்க வாசிச்சு வச்சு கொண்டீங்கன்னா சரி. மற்றது இந்த லிங்க துளைச்சு போடாம வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அதுக்குள்ளேயே வெவ்வேறு தலைப்புகள் இருக்கு. நீங்க தேடியே படிச்சு கொள்ளையிலும் அதுக்குள்ள நிறைய விடயங்கள் நீங்க தேடி படிக்கலாம். அதுபோல இன்னொரு விடயம் இருக்குது, தொனிகள். அதை நாங்கள் சொல்றது தொனி அல்லது ஒலி மரபு என்று சொல்லி 2வது மரபு தொடர்களுக்குள்ள ஒலி மரபு அல்லது தொனிகள் என்று சொல்லி சொல்லுவோம். சரியா? இப்ப பூனை சாரி பூனை கத்துமா சீருமா? பூனை சீரும் சீரும். கத்தம் என்பதும் வரும். ஆனா பெரும்பாலும் சீரம் என்றுதான் சொல்றாங்க. ஆந்தை அலரும். மயில் எருது முக்காரமிடும். எருமை எருமையோ எருமை எக்காலமிடுமா? எருமை எக்காலம். சரிதானே? எருது முக்காரமிடும், எருமை எக்காலமிடும். அந்த ட்ரம்பெட். சரிதானே? எக்கால தொனி என்று தானே ட்ரம்பெட் சவுண்ட். ட்ரம்பெட். அடுத்தது தவளை தவளை கத்தும். பூனை 2ம் வரும். சீரும் கத்தும் 2க்கும் வரும். பாம்பு பாம்பு சீரும். அப்படியா? மற்றது கோழி கொக்கரிக்கும் அல்லது கேரும். ஏன்னா கோழி கூவும் எழுதலாமோ? பொதுவாக சேவல் என்று இருந்தா தான் சரி. பன்றி உருமும். கிளி பேசும் அல்லது இல்ல, கிளி மிளற்றும் என்று சொல்லியும் ஒன்று இருக்குது. பேசும் அல்லது மிளற்றும். பள்ளி சொல்லும். என்ன? பள்ளி சொல்லும். அப்ப இந்த மாதிரியாக தொனிகள் கொஞ்சம் பார்க்கணும். ஒலி மரபுகள் என்று இதை சொல்றது. ஒலி மரபு இளமை பெயர்கள் மரபு தொடர்களுக்குள்ள இருக்குது. அதே போல ஒலி மரபுகள் என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதுபோல இன்னொன்று இருக்குது பிள்ளைகள், இந்த பிராணிகளினுடைய ஆண் பெண் வடிவம். பிராணிகளினுடைய ஆண் பெண் வடிவம் இருக்குதானே? இப்ப என்ன சேவல் பேடு என்பது போல. இப்ப மாடு என்று சொன்னீங்கன்னா மாடுக்கு ஆண் என்னன்னு சொல்றது? காளை, எருது, ஏறு. அதுபோல பெண்ணண்டா பசு அல்லது நாகு என்று சொல்லி சொல்றோம். ஆடு கடா மறி என்று சொல்லுவோம். என்ன? இப்படியாக இப்ப நண்டு அலவன் பெடை பெட்டி என்று சொல்லக்கூடா பெடை. நரிக்கு பெண்ணுக்கு பாட்டி என்று சொல்றது ஓரி பாட்டி. இந்த பிராணிகளினுடையதை நாங்கள் மரபுக்குள்ள வச்சுக் கொள்வோம். பிராணிகளின் ஆண் பெண். என்ன? பிராணி ஆண் பெண் குறித்து வச்சுக் கொள்வோம். நான் பிள்ளைகளுக்கு அதை திரும்ப பகிர்ந்து விடுகிறேன். பிராணிகளினுடைய ஆண் பெண் அதுவும் சொல்லலாம். முக்கியமாக இந்த பகுதிகள் சொல்லுவோம். அதுபோல இந்த மரபு பெயர்கள் பிள்ளைகள் இன்னொன்று இருக்குது. இந்த மரபு பெயர்கள், மரபு பெயர் என்று சொல்றது இப்ப வித்துக்களுக்கு தனியாக இருக்கு. மரபு பெயர்கள் என்று வருகிற போது வித்து வித்து என்றால் ஆமணக்கு என்னன்னு சொல்றது? முத்து என்று சொல்லுவீங்க. அதுபோல மரபு பெயர்கள், இந்த மரபு தொடர்கள்ல 4வது மரபு பெயர். அதுக்குள்ள பிறகு வகை இருக்குது. இப்ப நாங்கள் வித்துக்களினுடைய மரபு பெயர்,
என்று சொல்லி தனியா இருக்கு. பிஞ்சுகளின் மரபு பெயர் இப்ப மா என்றால் வடு, பலா என்றால் மூசு, வாழை என்றால் கச்சல், அச்சல், தென்னை பனைக்கு குறும்பை. அது குறும்பை, ரெண்டு நுங்கு. இளமை பெயர் வேற பிஞ்சு பெயர் வேற என்ன. தென்னைக்கு பிள்ளை என்னும் பனைக்கு அடலி, வடலி என்று சொல்றது அது இளமை பெயர். இது பிஞ்சு பெயர் என்றால் அது என்னுடைய காயில பிஞ்சு எப்படி சொல்றோம்? நுங்கு. நுங்கு. சரிதானே. வடலிக்கு என்ன பனைக்கு நுங்கு, தென்னைக்கு குறும்பை அல்லது இளநீர், இந்த மாதிரியாக. அதுபோல இலைகள், இந்த புல் என்றா தாள் என்று சொல்லுகிறது, நெல்லுக்கு தாள் என்று சொல்லுகிறது. சரியாக. அடுத்தது பிள்ளைகள், இந்த தொகுதியாக இருக்கிறது கூட்டமாக இருக்கிற ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது, நீங்க பார்க்க வேண்டும். இப்ப பூக்கள் தொகுதியாக இருந்தால் செண்டு, பூஞ்செண்டு அல்லது பூங்கொத்து, பூ மஞ்சரி என்று சொல்லுவோம். கூட்டமாக இருந்தால், கூட்டமாக இருக்கிற நாங்கள் கூட்டமா சேர்த்து வச்சிருந்தால் கோர்வை அல்லது மாலை, பூ மாலை. என்ன பூ என்றால் அது அந்த இடத்துல நாங்கள் மாலை என்று சொல்லி சொல்லுவோம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். இதுல தொகுதியாக இருக்கிறேன்னா அப்படியே செட்டா இருக்கும். இப்ப நெல் என்று பாத்தீங்கன்னா, நெல் தொகுதியாக இருக்கிற போது நெற்கதிர், கூட்டமாக இருக்கிற போது நெற்குவியல். வித்தியாசம் இல்லைங்குதா பிள்ளைகளுக்கு? இப்ப கூட்டமாக இருப்பதுங்கிறது வேற, தொகுதியாக இருக்கிறது. தொகுதி என்றால் அது தானாவே சேர்ந்து இருக்கிற ஒரு செட். அடுத்த கூட்டமாக இருக்கிறன்னா நாங்கள் ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிறது. சரிதானே. சிலது தொகுதியாக இருக்காது. இப்ப மலையெல்லாம் மலைத்தொடர் என்றுதான் சொல்லுவோம். அது தொகுதியாக இருந்தா என்ன, கூட்டமாக இருந்தா என்ன, மலைத்தொடர். அப்ப இந்த தொகுதி மரபு பெயர்கள் இருக்குது. உள்ளீடுகள், இப்ப கற்றாழையின் உள்ளீடு சோறு, அந்த மாதிரி என்ன வளமையா கேட்கறது அப்படியான விடயங்கள்லாம். அப்போ பருப்பு, சோறு, அரிசி, சுளை, இப்ப பலா, தோடை போன்றவற்றினுடைய பழங்களுக்கு சுளை என்று சொல்லுவோம். அதுபோல முக்கியமானது இந்த கூட்டத்தை குறிக்கிறது, கூட்டத்தை குறிப்பது. சரிதானே. அதான் தொகுதியாக இருக்கிறது, கூட்டத்தை குறிக்கிற. படை வீரர்கள் என்று வருகிற போது அணி, சனமண்டா சனக்கூட்டம் அல்லது சனக்கும்பல், புகையிலை என்றா சிப்பம், கருவாடு போன்றவை சிலது, வைக்கோலண்டா கற்றை, பாடம், என்ன இப்படியாக இருக்கு. இப்ப பசு நிறை என்று சொல்லுவோம், ஆனை பந்தி, இந்த மாதிரியாக மரபு பெயர்கள் கேள்வி கேட்கிறவை. அதையும் நீங்க பார்த்துக் கொள்ளணும். இது ஒரு மரபு சார்ந்த விடயங்கள் தான். சரிதானே. சில மரபு தொடர்கள் இருக்குது. மரபு தொடர் நான் பிள்ளைகளுக்கு தனியான ஒரு டாக்குமெண்டாவே தாரேன். இப்ப என்னண்டா தோல் கொடுத்தல் என்று சொல்லி இருக்குதானே மரபு தொடர்களுடைய கருத்து. கை பற்றியது, கை கொடுத்தல் என்றா என்ன கருத்து? கை கொடுத்தல், உதவி செய்தல். கை விடுதல் என்றால் ஏமாற்றுதல். கைவிடுதல் என்று சொல்லுகிறது ஆபத்தில் உதவாமை, என்ன இந்த மாதிரி கைவிடுதல். அதே போல தோல் கொடுத்தல் என்றால் ஆபத்தில் உதவுதல். இந்த மாதிரியாக பல்லளித்தல் என்று சொல்றது ஏளனம் செய்கிறது. அந்த மாதிரி பல்ல பற்றினது, கண்ணை பற்றியது, வாயை பற்றியது, தோல் பற்றியது என்று சொல்லி எல்லாம் மரபு தொடர்கள் இருக்குது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இதுக்குள்ள கத்தையெல்லாம் கேள்வி வராது பிள்ளைகள். ஆனால் இலக்கணம் என்று சொல்லி இருக்கிறதால நாங்கள் பார்க்க வேணும், அந்த இலக்கணத்துக்குள்ளே எங்கள்கிட்ட கேள்வியை கேட்கறதுக்கு இது ஒரு வழிமுறை. அடிப்படை இலக்கணங்கள் என்பது இந்த விடயத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். அப்போ மரபு தொடர்கள் தனியாக நான் உங்களுக்கு கிடைக்க செய்யணும். என்ன அதையும் நாங்கள் குறித்து வச்சுக் கொள்வோம். மரபு தொடர்களுக்குள்ள இந்த மரபு சார்ந்த இந்த விடயங்களோட மரபு தொடர் தனியாக நாங்கள் பார்க்க வேண்டும். சரியா. அடுத்தது பிள்ளைகள், இதுல இன்னொரு விடயம் வருகிறது. ஆண்டு விழாக்கள் சம்பந்தமாக சில விடயம் இருக்கு. ஆண்டு விழாக்கள் என்றால் நீங்கள் அப்படி ஒன்றுல இருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க தேவையில்லை.
நீங்க பார்த்து வச்சிருக்க வேண்டியது ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஒன்று என்னன்னு சொல்றது? காகித விழா. காகித விழாக்கள் என்று சொல்லும். அதுக்கு பிறகு 10 தெரியணும். 10 என்ன? தசம் என்று சொல்லுவோம் தானே, நாங்கள் கணிதத்துல படிக்க தசம். அதை ஞாபகம் வச்சிருக்கணும். தசாப்தம். அப்போ 1 10. அடுத்தது 25 வெள்ளி விழா. 25 வெள்ளி. என்ன 50 பொன் பொன் விழா அல்லது பொன் விழா தானே, அதுக்கு வேற பேர் இல்லை. பொன் விழா 50. 60 வைர விழா அல்லது மணி விழா. வைரம் அல்லது மணி என்று சொல்லுவோம். மணி என்றாலும் வைரம் தானா, கிழக்கிற மணி இல்ல. வைர விழா மணி விழா 60. 75 பவளம். 80 அமுத விழா. 100 நூற்றாண்டு விழா. இவ்வளவும் தெரிஞ்சா காணும். சரியா? ஆண்ட விழாக்கள் தொடர்பாக இவ்வளவும் படித்து வச்சிருந்தா காணும். இதை விட ஆக கூட எல்லாம் பார்க்க தேவையில்லை பிள்ளைகள். சரியா? அடுத்தது இந்த ஐவகை நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பாலை என்பது மணல் சார்ந்த இடம். நெய்தல் கடலும் சார்ந்தது. மருதம் வயல் சார்ந்த நிலம். முல்லை காடு சார்ந்த இடம். குறிஞ்சி மலை சார்ந்த மலையும் மலை சார்ந்த இடமும். மலையும் மலை சார்ந்த இடம். மற்றது பிள்ளைகள் இந்த தொடர்கள் 3 தெரிஞ்சிருக்க வேணும். அதையும் நாங்கள் ஒரு கதைச்சு கொண்டு போவோம். சரிதானே? தொடர்கள் 3 எல்லாம் கூட தெரியணும். நான் அந்த ஒரே மாதிரியான தொடர்கள் சொல்லுத்தன். 1 அடுக்கு தொடர். அடுக்கு தொடரோட சேர்ந்து கேட்கக்கூடியது இரட்டை கிளவி. அடுத்தது அடுக்கிடுக்கு. இந்த 3ம் ஒரே மாதிரி இருக்கிறபடியால நான் பிள்ளைகளுக்கு அதை ஒருக்கா சொல்லி தருகிறேன். அது என்ன பிள்ளைகள்? முதலாவது அடுக்கு தொடர் என்றா என்ன? ஒரு சொல் 2 தடவை வரும். அதை விட வேறையும் ஒரு பண்பு இருக்கு. பிரிச்சால் கருத்து வரக்கூடாது. சரிதானே? பிரிச்சால் கருத்து வரக்கூடாத வரணுமோ? பிரிச்சால் கருத்து வர வேணும். என்ன? இப்ப உதாரணத்தா இப்ப சுட சுட தனிய சுட என்றாலும் கருத்து வரும். அப்படித்தானே? சிறிய சிறிய, பெரிய பெரிய, உயர உயர, விடிய விடிய, விடிய விடிய முளைச்சிருந்தது, கதறி கதறி அழுதது. என்ன? வரிசைகள் போனவை, அழுது அழுது விழுந்தா. அப்போ அந்த மாதிரியாக கூடி கூடி பேசிச்சின. பழக பழக பாலும் புளிக்கும். இதில் பழக பழக என்பது என்று கேட்பாங்க. பழக பழக பாலும் புளிக்கும். இதில் பழக பழக என்பது அடுக்கு தொடர். நீங்க எழுத வேண்டி வராது. அங்க 4 விட வரும், கீற வேண்டிதான் பெரும்பாலும். அப்போ அடுக்கு தொடர் பிள்ளைகளுக்கு தெரியும். சரிதானே? அடுக்கு தொடர்ண்டா ஒரு சொல் 2 தடவை வரும், ஆனால் தனித்து பொருள் தரும். ஒரு சொல் தனித்து பொருள் தந்து அதே சொல் மீண்டும் அடுக்கி வருவது. ஒரு சொல் தனித்து பொருள் தந்து அதே சொல் மீண்டும் அடுக்கி வருவது அடுக்கு தொடர். இரட்டை கிளவி என்றால் ஒரு சொல் தனிச்சா பொருள் தராது. அதாவது ஒரு சொல் தனித்து பொருள் தராமல் இருமுறை இடம்பெற்று ஒரு கருத்தை புலப்படுத்துவது. ஒரு சொல் தனித்து பொருள் தராது இருமுறை இடம்பெற்று ஒரு கருத்தை புலப்படுத்தும் இரட்டை கிளவி. உதாரணத்துக்கு கிடுகிடு, குடுகுடு, சலசல, மழை மழை என்ற மாதிரி. மழை என்றா என்னண்டா கருத்து இல்லை. மழை மழை என்றால் கருத்து இருக்கு. மட மட என நீர் குடித்தான். மட என்றா என்னன்னு தெரியாது. அது வேறு பொருளை தரும். இங்க இருக்கிற பொருளை தராது. மட என்றா பொருளே இல்லை என்ற கருத்து இல்ல, இங்க இருக்கிற பொருளை தராது. அப்ப அது இரட்டை கிளவி.
அடுக்கடுக்கு தொடர் என்றா என்ன கருத்து? அது அதுல உச்ச அதை விட ஒன்று இல்லைங்கிறத குறிக்கும். அடுக்கு என்பது இடுக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் அடுக்கடுக்கு தொடர் என்று சொல்லுவோம். அதாவது அடுக்காக இருப்பது முதல் மொழி விகாரமடைந்து அமைந்தால் அடுக்கு இடுக்கு. இப்ப உதாரணத்துக்கு சிறிய சிறிய என்பதில் முன்னே இருக்கிற சிறிய என்பது சின்னம் என்று மாறி, அதுபோல பெரிய பெரிய என்பதில் முன்னே இருக்கிற பெரிய பெண்ணம் பெரிய. பச்சை பச்சை என்பது பச்சை பசேல். என்ன நடு நடு என்பது நடுவிலும் நடு நட்ட நடு நட்ட நடு. மயங்கி மயங்கி நடு நடு என்பது நட்ட நடு. வெளி வெளி வெட்ட வெளி. தனித்தனி தன்னந்தனி. இப்படி வருகிறது நாங்கள் அடுக்கடுக்கு தொடர். சரி, அடுக்கடுக்கு தொடர் என்கிறது இந்த பகுதியை நாங்கள் இதையும் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு. அடுத்தது ஒரு சொல் பல பொருள் தருகிறதும் படிக்க வேணும். இது இந்த பகுதிகள் நீங்கள் ஆர்வம் இருந்தால் ஆண்டு 8, 9, 10, 11 தமிழ் புத்தகங்களையும் இருக்குது. நான் அதை விட இந்த வெப்சைட்டே போதும். அவர் நல்ல முயற்சி செய்திருக்கிறார். அந்த பகுதி நான் பிள்ளைகளுக்கு எடுத்து போட்டு காட்டுகிறேன். சரிதானே? இப்ப சில சொற்களுக்கு ஒரு சொல் பல பொருள் தரும். இப்ப பாருங்க, ஆடி என்கிற ஒரு சொல் ஒரு மாதத்தை குறிக்கும், கண்ணாடியை குறிக்கும். அசைந்து என்பது ஆடி ஆடி வந்தான் என்றது. அதுபோல ஆலம், நஞ்சு, கடல், நீர், மலை, ஆலமரம், அம்புக்கூடு என்கிற பொருள். சரியா? இப்படியாக இது பிள்ளைகள் ஒரு சொல்லுக்கு பல பொருள். சரிதானே? இப்ப திங்கள் என்று சொல்லி வந்தீங்க என்றால் அது மாதம், சந்திரன், வேற நாள் போன்ற பல சொற்களால அது குறிக்கப்படும். ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்குது. ஒரு சொல் இருக்குது, பல பொருள். திங்கள் என்றால் என்ன? பங்குனி திங்கள். பங்குனி திங்கள் விரத நாளை சொல்லி. இப்ப மார்கழி திங்கள், மார்கழி திங்கள் அல்லவா என்றால் அது மார்கழி மாதம். சரிதானே? அதே போல சந்திரனை குறிக்கும், வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமையை குறிக்கும். இப்படியாக இருக்கு. அதே போல பல சொற்கள் ஒரு பொருள் தருவதும் இருக்கு. இப்போ ஒரு சொல் பல பொருள் தருவது இருக்குது, பல சொற்கள் ஒரு பொருள் தரும். உதாரணத்துக்கு தினகரன், பானு, சூரியன், அருக்கன், கதிரவன், ஆதவன் போன்றவை எல்லாம் ஒரு பொருள் தருபவை. என்ன? சூரியனை குறிக்கும். விளங்குதா பிள்ளைகளை சொல்லுகிறது? மாறி மற்ற பக்கமாக இப்ப மதி என்கிற ஒரு சொல் பல பொருள் தரும். மதி என்கிற ஒரு சொல் எப்படி பல பொருள் தரும்? மதி என்றது ஒருவருக்கு மரியாதை செய்கிறது, பெரியோரை மதி, மரியாதை செய்வது. அடுத்தது பெருமதி கணிப்பிடுவது. மதி, இதை மதிச்சு சொல்லுவாப்பம் என்று சொல்லுவினும் பெருமதி கணிப்பிடுவது, மரியாதை செய்வது, பெருமதி கணிப்பிடுவது. வேறு புத்தி சாதுரியம். என்ன அப்படி இருக்கல்ல? புத்தி சாதுரியம். இப்ப மதி யூகி, மதி நுட்பம் எல்லாம் இருக்குது. அப்ப மதி. அதுபோல சந்திரன், சந்திரனுக்கும் வேறு. அடுத்தது நண்பகலை குறிப்பதற்கு மதியம் என்று சொல்றது. அப்ப இந்த மாதிரியாக ஒரு சொல்லுக்கு பல பொருளும் இருக்குது. அதுபோல பல சொல் ஒரு பொருளை தருவதும் இருக்குது. இப்ப சில வேளைகள்ல 5 சொற்களை தந்து போட்டு அதுல ஒன்று வேறுபட்டது என்று கேட்டால், அப்படி சில கேள்விகளை உங்களுக்கு தரலாம். 5 சொற்கள் தரப்பட்டிருக்கு, அதுல ஒன்று வேறுபட்டது, அதை அடையாளப்படுத்துங்கோ என்று கேட்டால் இந்த வகையானவையாகத்தான் இருக்கும். ஒரே பொருள் தருகிற 4 இருக்கும், ஒன்று அதுக்குள்ள வித்தியாசமாக இருக்கும். அல்லது சில வேளைகள்ல
4 சொற்கள் பெயராகவும் வினையாகவும் வருவதாக இருக்கும். ஒன்று மட்டும் வினை சொல்லாக வருவதாக அல்லது பெயர் சொல்லாக மட்டும் வருவதாக இருக்கும். அல்லது 4 அடுக்கு தொடர்கள் இருக்கும், ஒன்று மட்டும் இரட்டை கிளவியாக இருக்கும். புரியுதா சொல்ற பிள்ளைகளுக்கு? அந்த வித்தியாசம் கேள்வி எப்படியும் வரலாம். அவங்களுக்கு இந்த அறிவு இருக்குதா என்கிறத நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு அவர் கேள்வியை எப்படி வேணும்னாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம். நாங்கள் எதிர்பார்க்கலாம் இப்படியாக ஒரு கேள்வியை கேட்பேன். அதுபோல இணைமொழிகள் என்று சொல்லியும் ஒன்றிருக்கு பிள்ளைகள். இணைமொழி என்றா என்ன? ஒரு கருத்து 2 சொற்கள், அவை எதிர்கருத்துள்ளவையாக இருக்கலாம், ஒத்த கருத்துள்ளவையாக இருக்கலாம். 2 சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு கருத்தை அழுத்தி கூறும். உதாரணத்துக்கு வாடி வதங்கி, இது ஒரே மாதிரியான பொருள் தருவதாக இருக்கும். என்ன ஒரே பொருள் வாடி வதங்கிங்கிறது வாடினாலும் வதங்கினாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில வேளைகள்ல இன்ப துன்பம் எதிர்கருத்து தான். அது போல ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ள ஆடல் பாடல், அக்கம் பக்கம், அக்கம் பக்கம், நடை உடை, விளங்குதானே? குறை நிறை, ஆதி அந்தம். ஆதி அந்தம் என்றது எதிர்ச்சொல். ஆதி என்றது தொடக்கம், அந்தம் என்றது இறுதி. சரிதானே? அப்ப பாராட்டி சீராட்டி, சீரும் சிறப்பும், சுற்றும் முற்றும், சீறி சினந்து, கையும் மெய்யும், விருப்பு வெறுப்பு, இப்படி எதிர்ச்சொற்களாகவும் வரலாம். பழக்க வழக்கம், கண்ணும் கருத்தும், இப்படி வருபவை நாங்கள் சொல்றது இணைமொழிகள். அல்லும் பகலும் தண்ணீர் ஊற்றி ஐயா வளர்த்த தென்னை. இதில் அல்லும் பகலும் என்பது அல்லும் பகலும் என்பது அங்க இணைமொழி என்கிற விடைக்கு நாங்கள் கீற வேண்டி வரும். ஆதி அந்தம் இல்லாத அரும்பெரும் சோதியை யாம்பாட போட்டுட்டு ஆதி அந்தம் என்பது அங்க விடைய தருவார்கள். நீங்க பார்த்துட்டு இணையளி என்ன நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு சட்ட திட்டம். இந்த மாதிரியாக பிள்ளைகளுக்கு இப்ப விளங்குது தானே சொல்றது இணைமொழிகள். ஏன்னா இணைமொழியை எப்படி கண்டுபிடிக்கலாம். அதுபோல எதிர்பார்ச்சொல், ஒத்த கருத்து சொல், எதிர்கருத்து சொல், இதுகளையும் கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கணும். ஏன் எதிர்கருத்து சொல் ஒத்த கருத்து சொல் சொல்லுகிறேன்? சில வேளைகளில் பிள்ளைகள் இந்த மாதிரியான விடயங்களை 5 சொற்களை தந்து போட்டு ஒரு சோடி ஒத்த கருத்துடையது, ஒரு சோடி எதிர்கருத்துடையது, எஞ்சும் சொல்லினுடைய இலக்கத்தை எழுதுங்கோண்டு கேட்பேன். விளங்குதா சொல்றது? 5 சொற்களை தந்து போட்டு அதுக்கு ஒரு சோடி ஒத்த சொல், ஒரு சோடி எதிர்கருத்து இருக்குது, எஞ்சிய சொல்லை எழுதுங்கோ அல்ல அதுக்குரிய இலக்கத்தை எழுதுங்கோ என்று கேட்பார். இப்ப 2ஐயும் சோதிச்சு போட்டு உங்களுக்கு 2 புள்ளியோ 1 புள்ளியோ தருவினம். அதாவது ஒரு எதிர்கருத்து ஒரு ஒத்த கருத்து 2ம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த கேள்விக்கு 1 புள்ளியாகவும் தரலாம். ஆனா ஆக கடினமாக வராது. விளங்குதா கேள்வி நான் சொல்ற விதம் பிள்ளைகளுக்கு? 5 சொற்கள் தருகிறாங்க, சொல்றாங்க இதுல ஒரு சோடி எதிர்கருத்துள்ளது, ஒரு சோடி ஒத்த கருத்துள்ளது, எஞ்சும் சொல்லி அடையாளம் கண்டு அந்த இலக்கத்தை அடைப்பு குறிக்க எழுதுங்கோ என்று கேட்கலாம். இப்படி கேட்டால் அதற்கு ஏற்ற விதமாகத்தானே நாங்கள் எங்களுக்கு ஒத்த கருத்தும் தெரியும் எதிர்கருத்தும் தெரியும் என்றால் எஞ்சியதுக்குரிய விடையை எழுதி கொள்ள முடியும். புரியுதா சொல்றது? அப்ப இது என்னன்னு நாங்க சொல்கிறது, இந்த ஒத்த கருத்து எதிர்கருத்து அதே போல எதிர்பால் சொற்களும் தரலாம். எதிர்பால் சொற்கள், ஆண்பால் பெண்பால் சொற்கள், இந்த பகுதிகளை கொஞ்சம் வாசிச்சு கொள்ளுங்க. நான் பிள்ளைகளுக்கு அந்த இணையதளத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுகிறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா மேல முகப்புக்கு போயிட்டு தமிழில் கற்போம் அதனுடைய வலது பக்கத்துல வாரேன். நான் கொஞ்சம் இருங்க, நான் பிள்ளைகளுக்கு அதை எடுத்து காட்டுறேன்னா இப்ப இதுல இருக்கிறத நீங்களா படிக்கக்கூடியதை நான் வச்சு நேரம் மெனக்கெடுத்த வேணுமென்று இல்லை தானே. ஆனால் அந்த கொஞ்சம் ஊக்கமூட்டி விட்டால் நீங்கள் அங்கால படிச்சு கொள்வீங்க. சரி, இங்க பாருங்க, இப்படி இருக்குது தமிழ் சொற்கள், இலக்கணம், பழமொழி,
இப்படி இருக்கு. இதுல இருக்கிறது நீங்கள் பிறகு ஐசிடி கிளாஸ் லேர்னிங் இங்கிலீஷ் ஆண்டு 6, 7, 8, 9 எல்லாம் படிச்சு கொண்டிருக்கிறீங்க. சரியா? நான் இதுல பிள்ளைகளுக்கு காட்டுகிற பகுதியை பாருங்க. இந்த பகுதியில பாருங்க. இந்த வாக்கிய உறுப்புகள், பெயராகவும் வினையாகவும் வரும் சொற்கள், தமிழ் சொற்கள். இதுல பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், அதுபோல ஆகு பெயர், ஆக்கப்பெயர், வினையாளனையும் பெயர், தெரிநிலை வினை, குறிப்பு வினை, இந்த மாதிரியான விடயங்கள் சிலது இதுக்குள்ள இருக்கு. சரியா? பிள்ளைகள் கொஞ்சம் இந்த பகுதியை பாருங்க. இது பாருங்க, பழமொழிகள். பழமொழிகளும் கேட்கலாம். பழமொழி உங்களை எப்படி கேட்பினம் என்றால் கருத்தை தந்து போட்டு பழமொழி எழுத சொல்லி கேட்கணும். எழுத்தை தந்து ஒரு கருத்தை தந்து போட்டு பழமொழி எழுத சொல்லி கேட்பினம். பழமொழியை தந்துட்டு கருத்து கேட்க மாட்டோம் என்றால் ஒரு பழமொழிக்கு நீங்க வெவ்வேறு மாதிரி கருத்து எழுதலாம். ஆனால் கருத்துக்கு பழமொழி ஒரே மாதிரி தான் எழுதலாம். சரிதானே? பழமொழி. இந்த பாருங்க, அடுக்கு தொடர், இரட்டை கிளவி, இந்த பகுதியில பிள்ளைகள் இப்ப இந்த பாருங்க, பழமொழி என்றுக்கா, பழமொழியை கிளிக் பண்றீங்க, பழமொழிகள் தொடர்பாக கருத்து வருது. சரிதானே? இப்படி ஒரு தலைப்பாக பிள்ளைகளே நீங்க செலக்ட் பண்ணி படிச்சு கொள்ளேடும். இதுல உவமை தொடர் விளம்பரம் வந்து அதை நாங்க க்ளோஸ் பண்ணி போட்டு பாக்குறான். என்ன இங்கு குன்றின் மேலிட்ட விளக்கு போல என்பதன் பொருள் என்று சொல்லி போட்டு விடைய தருவில நீங்க பார்த்து பெரும்பாலும் சரிதானே, பசுத்தோல் போர்த்திய புலி, இந்த மாதிரியாக இதுல இருக்கிறது. இலகுவானதாக இருக்கும், மிக கடினமான இலக்கணங்கள் இல்லை. ஒரு நல்ல நோக்கத்தோட தொகுத்திருக்கிறார். மற்றது அந்த அவருடைய புலமை சொத்தாக அதை பாதுகாத்து கொள்ற நோக்கோட கொப்பி பண்ண முடியாமலும் வச்சிருக்கிறார். இல்லாவிட்டால் இதை கொப்பி பண்ணி வேற வெப்சைட்டுகள் எல்லாம் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு தங்களுடையதாக ஆக்கி விடுவார்கள். அதுலேயும் அவர் ஒரு ஐடி எக்ஸ்பர்ட்ங்கிறதால இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதனுடைய லிங்க் எடுத்து ஷேர் பண்ணி கொள்ளும். ஆனால் தனித்தனி பக்கமாக கொப்பி பண்ணி கொள்ள இயலாது. இந்த பகுதியை சாதாரணமா செலக்ட் பண்ணி கொப்பி பண்ண இயலாது. இதுலயே வச்சு படிச்சு கொள்ள இயலாம். நேரம் கிடைக்கிற நேரங்கள்ல மொபைல்ல கம்ப்யூட்டர் லேப்டாப் இருக்கிறார்கள், கம்ப்யூட்டர் லேப்டாப்ல நேரத்தை வீணடிக்காம பிள்ளைகள் பார்த்து கொள்ளுங்க. இதுல இந்த நிறுத்தற்குறிகள், அந்த மாதிரியான ஆத்தி சூடி கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, உலக நீதி, பிள்ளையார் பெருங்கதை எல்லாம் படிக்க விடுமோ? தேவையில்லை. அதுகள் எல்லாம் வந்து படிக்கிறதே இல்லை. நான் அப்படி சொல்லி போடணுன்றது. தமிழ் வீடியோவும் கொஞ்சம் இருக்கு பிள்ளைகள். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஏரியா. தமிழ் வீடியோஸ் சொல்லி கொஞ்சம் இருக்குது. இதுதான் இந்த நாங்கள் பார்த்த விஷயம் தான் அதுல இருக்கு. இரட்டை கிளவி, மரபு தொடர், அடுக்கு தொடர், இணைமொழி, இந்த மாதிரியாக இருக்கு. ஔவையாருடைய ஆத்திசூடி எல்லாம் பார்க்க தேவையில்லை. எதிர்பார்ச்சொல். சரி, மற்றது இதுல சேர்த்தெழுதுதல் வரைக்குள்ளதான் ஒண்ணு ஞாபகம் வந்தது. அது இதுல இல்லை பிள்ளைகள், அது இதுல இல்லை. நான் உங்களுக்கு மேலதிகமாக அந்த பகுதியை சொல்லுகிறேன். அதை கொஞ்சம் பார்ப்போமா? அப்ப இந்த வெப்சைட்டை நான் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இதுல இல்லாத சில விடயங்களை பற்றியும் நான் உங்களோட பேசுகிறேன். இப்போ இந்த தமிழில 2 வார்த்தைகளை சேர்த்து எழுதுறது, அது என்னென்று சொல்றது? 2 சொற்களை சேர்த்து எழுதுறது சேர்த்தெழுதுதல். வேற மாதிரி சொல்ற நாங்கள் யாருக்கு ஞாபகமா? புணர்ச்சி என்று சொல்றது. சரிதானே? அந்த புணர்ச்சி சம்பந்தமாக சொல்லேக பிள்ளைகள் 2 வகையானதாக இருக்குது என்று சொல்லி, அப்ப சேர்தல் அல்லது புணர்தல் என்று சொல்லி சொல்றது. சேர்தலைத்தான் புணர்தல். 2 ஒன்றோடு ஒன்று சேருகிறது. அப்ப அதை நாங்கள் புணர்ச்சி என்று தமிழ்ல சொல்லுகிறோம். இங்க சொற்களினுடைய சொற்களினுடைய சேர்க்கை, இதுலயும் ஒரு விடயம் சொல்லி தருவணும் பிள்ளைகள். பாருங்க, இந்த ஈரண்ணா இச்சன்னா 2 பேரும் வந்திருக்கணும், சேர்ந்து பக்கத்துல வந்திருக்கணும். கவனிங்க, உங்களோட மேக்கில கொஞ்சம் கவனம் எடுங்க. இதுல இந்த கானா, சானா,
தானா, தானா, பானா, ராணா. இவற்றினுடைய மெய் எழுத்துக்கள். இவற்றினுடைய மெய் எழுத்துக்கள் ஒருபோதும் பக்கத்துல வரையலாது. விளங்குதா சொல்றது? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, புணர்ச்சி என்கிற அதே உச்சரிப்பு தான் இந்த முயற்சி என்பதுல இருக்கு. ஆனால் இங்க இச்சன்னா போட மாட்டோம். இச்சன்னா உச்சரிப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ? சொல்லி பாருங்க. முயற்சி, முயற்சி இச்சன்னா இருக்குது அந்த உச்சரிப்புல. சரிதான். ஆனால் எழுத மாட்டோம். எழுத மாட்டோம். ஏன் எழுத மாட்டோம் என்றால், இந்த வல்லின மெய்கள் இரண்டு விளங்குதா சொல்றது? வல்லின மெய்கள் கசடத பர என்கிற 6 எழுத்துக்கள்ல வருகிற மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து நிற்க கூடாது. இதையும் ஒருக்கா சொல்லி போட்டு பிறகு புணர்ச்சிக்குள்ள போகும். சரிதானே? அப்ப இவ்வாறான தவறு இருந்தால் அதை நீக்கி எழுத வேணும். இப்படி சொற்கள் உச்சரிக்கிற போது உதாரணத்துக்கு பட்சம், பட்சம் என்கிற சொல் இருக்கு. அல்லது பட்சணம். பட்சணம் என்றால் உணவு, தின்பண்டங்கள் அல்லது பலகாரம் என்று சொல்லுமா. இங்க இச்சன்னா போட மாட்டோம். பட்சணம் இச்சன்னா போட மாட்டோம். ஆனா உச்சரிப்புல இருக்கும். வல்லினமைகள் அடுத்தடுத்து நிற்க கூடாது. இது ஒரு விதி. என்ன, எழுத்துப்பிழை இல்லாம எழுதுறதுக்கு. சில வேளைகள் பிள்ளைகள் அந்த எழுத்துப்பிழை இல்லாம எழுதுறதுல இன்னொரு விடயம் சொல்லுகிறேன். பேச்சு வழக்கிலான சொற்களை தந்து போட்டு சரியான வடிவம் கேட்கலாம். உதாரணத்துக்கு பொயில, இளநி. சரிதானே? பொயில எப்படி எழுதணும்? இளநி என்பது இந்த தேநீர். இது சரியானதா? இல்ல. அது தே என்பது ஒரு மரமா? தே ஆங்கிலத்துல அந்த மரத்துக்கு பேர் இதுதான் தே என்று உச்சரிக்கப்படுகிறது. இந்த தேயும் நீரும் சேருவது தேநீர். அப்போ தே நீர் என்று எழுதணும். தேநீர். இப்படி எழுதினால் அது தேன் நீர் என்பது சேர்த்து எழுதினதாக இருக்கும். தேனும் நீரும் இப்படி ஒன்று எழுதுறதில்லை. தேநீர். அப்ப சரியாக எழுத்து கூட்டப்பட்ட சொல் எதென்றும் சில நேரம் கேட்பினம் பிள்ளைகள். 5 சொற்கள் தருவினம், அதுல 4 சொல் சரியாக எழுத்து கூட்டப்பட்டிருக்காது. அந்த சரியாக எழுத்து கூட்டப்பட்ட சொல்லுங்கிறது இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்த பட்சி. சரிதானே? பட்சி. முயற்சி, வாழ்க்கை, நெத்தலி, புட்டு. இதுல சரியாக எழுத்து கூட்டப்பட்ட சொல் எது? வாழ்க்கை. 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 என்ன ஏனையவரில் என்ன தவறு இருக்கு? பிட்டு என்று வரும். புட்டு என்று வரக்கூடாது. பிட்டு. இது நெத்தலி. நெத்தலி. உண்மையில இது நெய்த்தோழி தான். சரி. ஆனால் நெத்தலிங்கிறது இப்போது அப்படி எழுத்து கூட்டப்படுவது உண்டு. சில வேளை இதை பிழையாக தந்திருந்தால் ஆனா இதுல நெத்தலி சரி, நாங்கள் அதுக்கு வேறு ஒரு சொல்ல போடுவோம். என்ன, உண்மையிலே அது நெய்த்தோழி தான் சரியான சொல். அதே போல இந்த சரி, இதை போடுவோமே நாங்கள். எண்ணெய். சரியா? எண்ணெய் என்ன எழுதணும்? இது வரும். சாரி,
சங்கிலிக்கும் ஒத்த கொம்பு கொட்டலும் எண்ணெய். எண்ணெய். ஒத்த எண்ணெய் கொம்பும் மூன்று சொல்லி நானா ஜானா மேல குத்து எண்ணெய். எண்ணெய் என்ன ம். அப்போ இங்கே இதுவும் ஒரு புணர்ச்சி தான். அந்த புணர்ச்சி சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போறோம். சரி, இது அளிப்போம். அப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த சேர்தல் என்பது ஒன்று இயல்பாக சேருவது, இயல்பு அதை சொல்றது இயல்பு புணர்ச்சி. முதலாவது இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்று சொன்னால், இப்ப மா சக மரம், இல்லை. மாமரம். மா சக மரம் என்ன இது என்ன வரும்? மாமரம். அதுபோல பூமரம். சரிதானே? இந்த மாதிரியாக வரும். இப்ப இப்படி ஒரு சொல் இருக்கு என்று வச்சுக்கொள்வோம். தேர் சக ஊர்ந்தான். பிள்ளைகள் மக்கள கொஞ்சம் கவனம் எடுங்கோ. உங்களுக்குள்ள கதைக்கிறீங்க என்றால் தேர் சக ஊர்ந்தான் எப்படி எழுதுவோம்? இது ரெண்டும் சேர்ந்து திரிவடையுது. ரூவண்ணாவா வரும் பிள்ளைகள். இது திரிபு இல்லையா? இது இயல்பு. இது இயல்பு. சரிதானே? ஒரு மெய்யெழுத்தோடு உயிரெழுத்து சேர்ந்து உயிர்மெய்யாக மாறினால் இதுவும் இயல்பு புணர்ச்சியாகத்தான் நீங்கள் எடுக்கும். இது ஒரு அல்வழி புணர்ச்சி அல்ல, அல்லது விகார புணர்ச்சி அல்ல. அது இயல்பு புணர்ச்சி. விளங்குதா பிள்ளைகள் சொல்றது? இப்ப மரம் அறிந்தான், மரம் சக அறிந்தான், அது மரம் அறிந்தான் என்று சொல்லி வரும். மரம் சக அறிந்தான், மரம் அறிந்தான் என்று சொல்லி வரும். இப்ப இதுல இருக்கிற மானா என்பதுல உம்மன்னாவும் என்பதுல வருகிற ஆனாவும் இருக்கு. சரிதானே? இது இயல்பு புணர்ச்சி. தேரூர்ந்தான், மரம் அறிந்தான் என்பது இப்ப நகம் இழந்தான், நகம் சக இழந்தான், அது நகம் இழந்தான் என்று வரும். அப்படி வருகிறது எல்லாம் இயல்பு புணர்ச்சி. இது இலக்கணத்துல சொல்லப்பட்டிருக்குது. இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேருவது இயல்பு புணர்ச்சி. உடன் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் என்பது மெய், மெய்யெழுத்தின் மீது உயிர், உயிரெழுத்து வந்து ஒன்றுவது சேருவது இயல்பே என்றால் அது இயல்பு புணர்ச்சி தான். உடன் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்று சொல்லி நன்னூல்ல சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு இலக்கண விதி. இதை நாங்கள் ஒரு அல்வழியாக அல்லது விகார புணர்ச்சியாக எடுக்கக்கூடாது. சரிதானே? அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது முதலாவது இயல்பு புணர்ச்சி. இரண்டாவது சொல்லுவார்கள் அல்வழி புணர்ச்சி அல்லது விகார புணர்ச்சி. விகாரம் என்றால் மாற்றம் அடைவது விகாரம். விகாரம் என்றால் மோசமானது என்ற கருத்துல வராது, மோசமடைவது அல்ல. விகாரம் என்றால் மாற்றம் அடைவது. விகாரப்பட்டது என்றால் இயல்பா இருக்கிறது மாதிரி இல்லை. விகார புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி அல்லது விகார புணர்ச்சி என்று சொல்லுகிறது. இப்ப உதாரணமா பிள்ளைகள், இதுலயும் 3 வகை இருக்குது. ஒன்று தோன்றல். சரிதானே? இப்ப உதாரணத்துக்கு மா சக பழம். இங்க ஒரு உம்மன்னா புதுசாவர் என்ன மாசக பழம் மாமரம் எழுத மாட்டான். ஆனால் மாசக மரம் மாமரம் எழுதுவோம். அப்படித்தானே? மாசக மரம் மாமரம் மாமரம் எழுதுவோம். மாசக இலை அங்க ஒரு மேலதிகமா வந்து
இங்க உம்மன்னா வர மாதிரி மாவிலையில ஒரு உவ்வன்னா வந்துடும். அது பேருந்து ஈனாவோட சேர்ந்து வீணாவாக மாறும். அப்ப இப்படி வந்தால் இது மாமரம் என்பது இயல்பும் அது இதுக்குள்ள வராது. நான் பிள்ளைகளுக்கு சும்மா எழுதி காட்டினேன். அப்ப மாம்பழம், மாவிலை, சரிதானே, மாசக கனி, மாங்கனி என்று வருகிறது. இங்கு ஒன்று புதிதாக தோன்றுகிறது. அப்ப முதலாவது நாங்கள் சொல்லுகிறது இது தோன்றல் விகாரம். யாரு அப்படின்ற சரி, முதலாவது தோன்றல். ஓ, சரியா? அடுத்தது பாருங்க. இப்ப இதே விஷயத்த பிள்ளைகள் மரம் சகவேர் என்ன எழுதுவீங்க? அது உண்மைன்னா இல்லாம போயிடும். மரவேர். இப்ப அங்க கெடுகுது. ஏன்னா தோன்றல் கெடுதல். கெடுதல்னா இல்லாம போகுது. தோன்றல் கெடுதல் இல்லாம போகும். அடுத்தது பாருங்க. இப்ப மஞ்சள் சக தூள் அல்லது பொடி. மஞ்சள் சக பொடி எப்படி எழுதுவீங்க சேர்த்து? மஞ்சள் பொடி. இந்த இல்லன்னா போயிட்டு புதுசா இட்டன்னா. அப்ப இது சொல்லுகிறது ஒன்று இன்னொன்றாக மாறுகிறது. திரிபடைதல், பிரிதல். சரிதானே? அப்போ இத சொல்லாக தந்து பிள்ளைகளுக்கு திரிதல் விகாரமாக அமைவது என்று தந்தால் நீங்கள் பார்த்துட்டு இதுல எது 4 சொல்லோ 5 சொல்லுது, எது இயல்பு புணர்ச்சி, எது தோன்றல் புணர்ச்சி, எது கெடுதல், எது திரிதல், அல்லது சில வேளையில விகார புணர்ச்சி எது என்று தருவார்கள். 3 இயல்பு புணர்ச்சியையும் ஒரு விகார புணர்ச்சியையும் தருவார்கள். அல்லது 3 விகார புணர்ச்சி ஒரு இயல்பு புணர்ச்சியை தந்து போட்டு இதில் இயல்பு புணர்ச்சி எது என்று கேட்பார்கள். அதுக்கு நீங்க அதை மரமறிந்தான், தேரூர்ந்தான் போன்றதெல்லாம் இயல்பு புணர்ச்சி என்பதாக ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். சரியா? சரி, நான் வேண்டிய பிள்ளைகளுக்கு ஓரளவுக்கு எங்களுடைய அடிப்படை இலக்கணங்கள் சம்பந்தமாக பேசி இருக்கிறேன். இந்த அடிப்படை இலக்கணங்களோட நான் இந்த வெப்சைட்டினுடைய லிங்கையும் ஷேர் பண்ணி விடுகிறேன். கொஞ்சம் இந்த பகுதிகளை தேடி படியுங்க பிள்ளைகள். இது உங்களோட வெஸ்பாட் கேள்வியாக வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அடுத்த செஷன்ல நாங்கள் இன்னும் சில இலக்கணங்களும் அதுல இருந்தாலும் சிலது நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கிறதுக்காக ஒருக்கா பேசினா நல்லது. சில விடயங்களை புத்தகத்துல எல்லாம் இருக்குது படியுங்கோன்னு சொல்றதை விட சில விடயங்களை நாங்கள் கதைச்சிட்டு கடிதம் எழுதுறது சம்பந்தமாக மற்றது என்னென்ன வகையான கடிதங்கள் வரலாம், அந்த கடிதங்களை எப்படி நாங்கள் எழுதலாம் என்பதை பற்றியும் அடுத்த சேலமர்வுல கதைப்போம். சரிதானே? கணிசமான விடயங்கள் பிள்ளைகளோட பகிர்ந்திருக்கிறேன். நேரம் கிடைக்கிற நேரங்கள்ல படியுங்க. உங்களுக்கு ஜனவரிக்கும் பரீட்சை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் ஜனவரி மாதத்தோட ஒரு ஜனவரி தைப்பொங்கல் அது ஆண்டின காலப்பகுதியோட சேலமர்வுகளை நிறுத்தி கொள்வோம். நிறைய படிக்கிறதுக்கு இல்லை, ஒரு கொஞ்சம் அடிப்படையான விடயங்கள் நானே வரப்போகுது. அப்போ அந்த அளவில் நான் கிடைக்கக்கூடிய நேரங்களில் செஷனை போட்டு பிள்ளைகளுக்கு ஒரு 10 செஷன் செய்து இதை நிறைவு செய்து விட்டோம் என்றால் நாங்கள் தொடர்ந்து நேரம் ஒதுக்கி படிக்க தேவையில்லை. உங்களுக்கு பொருத்தமான நேரங்களில் படித்து கொள்ளலாம். மற்றது பரீட்சைக்கு உரிய திகதி தெரிஞ்ச உடனே அதுக்கு நாங்கள் தனியாக காசெல்லாம் வாங்க மாட்டோம். ஒரு 2 நாள் முன்னாயத்தை கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவோம். அதன் மூலமாக நீங்கள் படித்த விஷயங்களை திரும்ப ஒருக்கா ரீகால் பண்ணிக்கொள்ள இயலும். அவ்வளவும் போதுமானது. நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை திரும்ப திரும்ப படியுங்கோ. இன்னும் ஆண்டு 8, 9, 10, 11 தமிழ் புத்தகங்கள்ல இருக்கிற இலக்கண பகுதிகள் குறிப்பாக அந்த லகர 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 வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, கால் நானா 2 சுழி நானா 3 சுழி நானா வேறுபாடு, அந்த வகையிலான சொல் வேறுபாடுகளையும் கொஞ்சம் பார்த்து வச்சிருங்க. சரிதானே? சரியாக எழுத்து கூட்டப்பட்ட சொற்கள், எதிர்பார்ச்சொல், எதிர்கருத்து சொல், ஒத்த கருத்து சொல், இந்த விடயங்களை அப்ப பாடமாக்குறதுல ஒரு வாசிச்சு வச்சிருந்தால் அது மனசுல படியும். திரும்ப திரும்ப கொஞ்சம் விருப்பமா வாசிச்சிங்கள் என்றால் அது மனசுல படியும். அதெல்லாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளுக்கு உதவும்.
சரிதானே, பயனுள்ளதாக இருக்கும். அடிப்படை இலக்கணம் என்கிற பகுதிக்குள்ள வரக்கூடிய விடயங்கள் இருக்குது. நான் அடுத்த செஷன்ல பிள்ளைகளுக்கு இந்த ஆகு பெயர், ஆக்கப்பெயர், பெயர் சொற்களினுடைய வகைகள், இது போன்ற விடயங்கள் கொஞ்சத்தையும் இன்னும் சில விடயங்களையும் உங்களோட பேசுகிறேன். அதை விட கடிதங்களை பற்றி பேசுவோம். சரி, இன்றைக்கு நாங்கள் பிரேக் எல்லாம் இல்லாம தொடர்ந்து பேசினாங்கள் என்கிறதால அந்த 10 நிமிஷத்தை எடுத்துக்கொண்டு நேரத்தோட நிறைவு செய்வோம். ஏற்கனவே 2 பேர் தப்பி ஓடிட்டாங்க. அப்போ இந்த அளவோட நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். ரெக்கார்டிங் ஆஃப்ல வைக்கிறேன். பிள்ளைகள் ஏதாவது கேட்க இருந்தா கேட்கலாம்.